நம்ம தமிழ் மூவியோட வீக்லி மீட்ல இந்த வாரம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் செஷன் ஹவு டு ரைட் அ ரெஸ்யூம் ரைட்டிங்ல we have an expert Sridevi Ravichandran. So my voice is it audible to everyone? So myself Sundar Raman, நான் தமிழ் மூவி கோஆர்டினேட்டர். Hope you people connected with me through chat. So just I'll okay, now it is 7:30. I just share an introduction about Mrs. Sridevi Ravichandran. Then she will take over. Okay, இவங்க ரெஸ்யூம் டைப்ல இருந்தனால சும்மா நானே ரெஸ்யூம் டைப்ல ஒரு இது பண்ணியிருந்தேன். So she will mention about under which category this is coming. ஏன்னா டுடே நாங்க அவங்க கிட்ட பேசினப்போ she said நான் வந்து ஓவராலா என்ன நிறைய பேருக்கு பேசிக்ஸே நமக்கு வந்து தெரியறது இல்லை. ஸோ ரெஸ்யூம் வந்து எதுக்காக ஷேர் பண்ணணும் என்ன இதுங்கிறத ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டலா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது பரவாயில்லையான எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளுக்கு தான் நான் வந்து அதை கொடுக்குறோம். அந்த இதில் தான் இது பண்ணியிருந்தேன். ஃப்ரெஷர்ஸும் இது பண்ணலாம். ஸோ ஓவராலாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷீ ஷேர்டு ஹர் ஐடியா. ஆல்சோ அவங்க தான் வந்து இதை இன்வைட் பண்ணாங்க. நாங்கள் வந்து இதை கஸ்டமைஸ்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அவங்கள பற்றி சொல்லிடுறேன். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஷி ஹாஸ் ரிட்டன் ஓவர் 1200+ ரெஸ்யூமேஸ். ஸோ 1200 ரெஸ்யூம்க்கு மேலே அவங்க இது பண்ணியிருக்காங்க. நியர்லி 300+ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவங்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷி ஹோல்ட்ஸ் an MBA MPhil டிகிரி. ஸோ லிங்க்டின்ல டாப் வாய்ஸ் ஃபார் ஜாப் சர்ச் அண்ட் கேரியர்ஸ்ல வந்து ஷி காட் ரெகக்னிஷன் இன் 2023 இந்த இயர்ல இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி என்னங்கிறத ஷி வில் ஷேர் வாட் இஸ் மீன் தட் அந்த ரெகக்னிஷன்னா என்ன, அதோட வேல்யூ என்னங்கிறத. கேம்பஸ் நாலேஜ் ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ்ல அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட் டிரான்சிஷனுக்கு ஷி சர்வ்ஸ் அஸ் அன் எக்ஸ்பர்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் ரைட்டிங், கேரியர் பில்டிங், லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் இதுலலாம் வந்து ஷி இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ லெட் அஸ் see நமக்கு வந்து இது எப்படி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து எப்போதுமே ரொம்ப கியூரியஸா இருக்கிற விஷயம் வந்து 2 விஷயம் நமக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கும். நம்ம என்னதான் ரெஸ்யூம் இது பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து ஆஸ் அ பர்சன் நமக்கு அது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே தோணும். இட் இஸ் லைக் சமையல் மாதிரி தான். நமக்கு வந்து எப்படி இருக்கு, நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையானதை கொடுத்துட்டோமா இல்லை அதிகம் கொடுத்துருக்கோமா இல்லை இது இருக்கணுமா இல்லையாங்கிறத ஒரு ஆல்வேஸ் சைக்காலஜிக்கலா பர்சனலி ஐ ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் பத்தி ஷீ இஸ் கோயிங் டு ஷேர் நவ். I don't want to waste much of your time. I welcome Mrs. Sridevi Ravichandran. Ma'am, good evening. Please warm welcome. Good evening. Thank you so much for this lovely introduction. So thank you Tamil Bhoomi Technologies, thank you sir, and thank you Arumugam for this wonderful opportunity. So sir sonna madri da I am a career coach, a resume writer and a trainer. Okay, so 1200 resumes. I've written more than 1200 resumes, and I have reviewed more than 3000 resumes for more than 3 years now. Coaching அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I was saying that I've coached more than 300+ professionals. Coaching ன்னு சொல்லும்போது like job search, interviews, career clarity, career transition இந்த மாதிரி நான் 300+ working professionals ஹெல்ப் பண்ணிருக்கேன். So LinkedInல top voice அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா like people who are expert in this அவங்களுக்கு LinkedIn கொடுக்கிற ஒரு இதுதான் இது top voice அப்படிங்கிற ஒரு recognition. So I've got for job search and careers for 2023. And LinkedIn campus knowledge program அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா again it's a LinkedIn initiative where they select 100 experts to help students உங்களுடைய இந்த career related ஆன job search ஆகட்டும், interviews, resumes, cover letters, even in LinkedIn optimization எல்லாத்துக்குமே அவங்களோட careerக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு through content, through workshops இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து 100 experts select பண்ணிருந்தாங்க all over India. அதுல one of the experts I am from Chennai, Tamil Nadu. So that's it about me. And actually like when Arumugam Mr. Arumugam in mari the resume workshop பத்தி பேசும்போது what I was thinking is first let me take the resumes of yours. இந்த resumes எல்லாம் பார்த்துட்டு அது எந்த மாதிரி இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நான் content ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் I asked for all the resumes, and thank you so much for I think around 47 to 50 resumes வந்தது for the review within short amount of time, within over 3-4 days. That's really amazing. See, what I've noted is அதுல நிறைய ரெஸ்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா தான் இருந்துச்சு, ரைட்? ஆப்ஜெக்டிவ், எஜுகேஷன்,
personal details, declaration, full address, format வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய template இந்த மாதிரி தான் இருந்துச்சு. So I thought, okay, let me take a session where we cover the basics. Okay, so first வந்து let me just share my screen. நீங்க சொல்லுங்க whether it is visible or not. என்னோட ஷேர், ஐ மீன் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றது கொஞ்சம் எனக்கு இது கொடுங்க, பெர்மிஷன் கொடுங்க மிஸ்டர் சுந்தர். Sure. Yeah. So we will be covering in this workshop, Bathingana. First, let's understand what is the reason. I mean, what is a resume and why we need, what is the purpose of a resume? So resume அப்படின்றது எதுக்காக தேவைப்படுது, ஒரு purpose என்ன? Okay. Generally வந்து பாத்தீங்கன்னா there are 3 formats of resume. Okay. So அந்த formats-யும் தெரிஞ்சிட்டு, since like இதுல experienced professionals நிறைய பேர் இருப்பீங்கன்றதுனால நான் key sections for experienced professionals இந்த கொஞ்சம் like in detail cover பண்றேன். But for freshers, I'm just going to touch upon the important points. அது இல்லாம the next agenda, அது இல்லாம நான் வந்து ஒரு 3 important sections வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன், which is really important when you are trying to like prepare your resume. One is what is ATS keywords na enna, edukku template romba mukkiyam resume ku. Okay, and then of course general guidelines when you are preparing a resume. Very awesome. I think I got my right. So please let me know if you could see my screen. Yes, ma'am. All right, awesome. So welcome, officially I'm welcoming you to the resume building workshop. So as I said, நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் ரெஸ்யூம்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன, ஓகே, மொத்த என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்கு ரெஸ்யூம்ல, அது நம்ம எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, கரியர் டிரான்சிஷன்ல இருந்தீங்கனாலும் சரி, எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. தென் ரெஸ்யூம் கீ செக்ஷன்ஸ். Resume key sections for experienced professionals. I'm going to share you a sample. நான் என் கிளையண்ட்டுக்கு பண்ண ஒரு சாம்பிளையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். And then key sections for freshers. And then important aspects to remember while building a resume. Okay. And then live resume review. I have some 4 to 5 interesting resumes. அது சரி நான் உங்ககிட்ட, that was not like அந்த basic resumes இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. I thought okay, அதையும் நீங்க எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 to 5 resumes எடுத்திருக்கேன். So let's review it together. Okay. And then if you have any Q&A, let's hold it for the end of the session. Yeah. So resume, as simple as that, resume and it's just a formal document. அது ஒரு formal document, உங்களுடைய professional background, உங்களுடைய accomplishments, உங்களுடைய qualifications, அப்புறம் உங்களுடைய experience, okay, உங்களுடைய education qualifications, certifications இருக்கட்டும், நீங்க achieve பண்ணதா இருக்கும், இது எல்லா விஷயத்தையுமே கன்சைஸா ஒரு டாக்குமெண்ட்ல நம்ம கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற ஒரு மீடியம்னா ரெஸ்யூமே. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் a formal document. சோ எதுக்காக இந்த ரெஸ்யூம் அப்படின்னு கேட்டா நிறைய பேர் நினைப்போம், ஓகே ஐ ஷுட் கெட் a good job. See, ரெஸ்யூமோட பர்பஸ் என்னன்னா it should land you a good interview. That's the focus there. ஓகே, ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரெஸ்யூமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், it has to land you a good interview. ஓகே, அது இல்லாம அது என்னென்ன ரீசன்ட் யூஸ் ஆகுதுன்னா, see நான் accomplishments அப்படின்னு சொல்றது இன்னும் டீடைல்டா when we get into the key sections for experienced professionals, அதுல accomplishments பத்தி நான் பேசுறேன். எதுக்கு experienced professionals, even for freshers க்கு இந்த achievements accomplishments அப்படிங்கிறது முக்கியம்ன்றது பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ வந்து just understand this, you have to highlight your recent accomplishments and skills. Okay, உங்களுடைய qualifications சொல்லும்போது education அப்புறம் உங்க certifications இது எல்லாத்தையுமே எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்றதுக்கு, and then again convince the employers. See, அந்த ரெஸ்யூம் பார்க்கும்போது it has to give that conviction, okay, this person will be better fit for the job. அந்த ஒரு thought process மைண்ட்ல வந்துட்டாலே ரெஸ்யூம் லைக் ரெஸ்யூம் மூலமா வந்துட்டாலே interview will be much more smoother for you. Okay, and then of course, see, when you are producing this old format, like proper வந்து format பண்ணாம பழைய template யூஸ் பண்ணி, and there is no sections எல்லாம் proper align ஆகாம, if there is problems in the resume, of course it's not going to show your professionalism. நீங்க வந்து ஒரு qualified candidate ஆவே இருக்கலாம். Okay, you could be like very in the particular position நீங்க தான் perfect fit ஆ இருக்கலாம். Technical skill and the soft skill and the qualification and the experience and எல்லாமே உங்களுக்கு இருக்கு. Then again, if it is not represented in the resume, உங்களோட professionalism அங்க எங்க தெரிய போகுது, it will not rate. So that's important as well. And create your professional brand. See, brand is a very like inward, I do accept that, but definitely ஒரு ப்ராப்பரா கிராஃப்ட் பண்ண ரெஸ்யூமே வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் பிராண்டை அழகா வந்து it will definitely represent in the document. Okay, and this is important as well. Career trajectory ன்ற word வந்து என்னன்னா, it's nothing but your career path. நீங்க ஸ்டார்டிங் உங்க இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்க கரண்ட் வரையும் என்னென்னலாம்
உங்க கெரியர் பாத்துல நடந்திருக்கு. ஓகே, என்னென்ன கம்பெனிஸ் போயிருக்கீங்க, என்னென்ன பொசிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் எடுத்திருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷாப்ஸ், ட்ரைனிங்ஸ் என்னென்னலாம் எடுத்திருக்கீங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன ஸ்னாப்ஷாட் மாதிரி இட் ஹாஸ் டு ஷோ. ஓகே, அண்ட் another important aspect, see when you're speaking with someone, right, you can easily like அவங்க கிட்ட பேசி நம்ம வந்து நம்ம பேசும்போது there is a high chance that we can impress them. ஓகே, சோ பட் இங்க வந்து ஒரு இன்பர்சன் இன்டர்வியூ அப்படின்றது கூட நடக்கல. ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்து ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன் நீங்க கிரியேட் பண்ணணும். கரெக்டா? சோ அந்த டாக்குமெண்ட் இஸ் நாட் கிவிங் அ ஃபர்ஸ்ட் குட் இம்ப்ரெஷன் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அது போகவே போறது இல்லை. சோ ரெஸ்யூம் ஹாஸ் டு கிவ் அ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இம்ப்ரெஷன். ஓகே, so that you get invited to the interview. Right? So I actually use this term self marketing document அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரெஸ்யூம் வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை மட்டுமே எடுத்து சொல்ற ஒரு டாக்குமெண்டா இருக்கக்கூடாது. ஓகே, இட் ஹாஸ் டு ஷோகேஸ் யுவர் யூனிக் ஸ்கில்ஸ். யூனிக்னு சொல்லும்போது என்கிட்ட இருக்க அதே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அந்த பர்சனும் வச்சிருக்காங்க, அதே சாஃப்ட் ஸ்கில்ஸ் அவங்க கிட்டயும் இருக்கு. இதுல என்ன யூனிக்னு கேட்டீங்கன்னா, இஃப் யூ டிக் டீப்பர் அண்ட் see இந்த ஸ்கில்ல யூஸ் பண்ணி நீங்க நிறைய விஷயங்கள் அந்த கம்பெனிக்கோ இல்ல அந்த பொசிஷனுக்கோ நீங்க பண்ணிருப்பீங்க. ரைட்? சோ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் என்ன, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன. லெட்ஸ் சே தட் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி குட் இன் கம்யூனிகேஷன். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ வெரி குட் இன் இன்டர்பர்சனல் ஸ்கில். ஓகே, யூ வெரி குட் இன் டீம், யூ வெரி குட் இன் லீடிங் டீம். சோ இதெல்லாம் உங்களோட யூனிக் ஸ்கில்லா இருக்கும். சோ அத பண்ணி அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி நீங்க என்ன கம்பெனிக்கோ அல்ல அந்த ரோலுக்கோ வேல்யூ ஆட் பண்ணிருக்கீங்க. So இதுதான் நான் வந்து I'm talking about unique blend of skills. We will talk more about that in the later period, right? And then as I said, unique blend of skills, experiences, accomplishments that has to set you apart from the other candidates. So ultimately there is a disturbance. I think someone can mute. Yaro unmute ஆயிருக்காங்க நினைக்கிறேன். Sridevi, you are a host now. You can mute everyone, and only yourself you can unmute. All right, then awesome. Okay, thank you. So see, at the beginning of the session, நான் சொன்ன மாதிரி resume னா என்னன்னு பார்த்தோம். எதுக்கு ஒரு resume தேவைப்படுது? Ultimately, you should get invited to that interview. அதுதான் அதோட purpose. Okay. So now let me just give you the basics. ஒரு format resume ஓட formats என்னன்றது சொல்லிடுறேன். See, the first one is reverse chronological resume format. கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்க மாதிரி இருக்கும், but bear with me. See, just to understand, let's say that உங்களோட first work experienceல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாம உங்க recent work experience, இப்போ நீங்க work பண்ற கம்பெனி அந்த ரோல், right? அதுல இருந்து அதே மாதிரி next till your internship or till your first job. இதுதான் reverse chronological orderன்னு சொல்லுவோம். அதுல அந்த இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா that is what we call this one. Yeah, that's what we call as reverse chronological resume. So next one பாத்தீங்கன்னா functional resume. இந்த resume format வந்து skill based resumes. அதாவது உங்களுக்குன்னு சொல்லிட்டு for example நீங்க ஒரு accountant இருக்கீங்க, ஒரு financial analyst இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பொசிஷன்லயே நீங்க அதே வர்க்கே பண்ணிட்டு இருக்கிறதுனால you might feel okay இது ரொம்ப redundant இருக்கு, so let me just என்னோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் மட்டும் ரிஸ்க் பண்ணிட்டு நான் என்னென்ன கம்பெனில வர்க் பண்ணிருக்கேனோ அதெல்லாம் வந்து அப்படியே நான் கொலெக்ட் பண்ணி போட்டுலாம் நினைக்கலாம். சோ அந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷனல் ரெஸ்யூம்ஸ் சொல்லுவோம். சோ ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டுமே ஹைலைட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டையும் ஆட் பண்றதுதான் வந்து காம்பினேஷன் ரெஸ்யூமே. Okay, see, I have seen lot of professionals use functional resume. I have actually kind of adana revamp பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்கேன். Why? Because functional resume தோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் redundant இருந்தாலுமே நீங்க ஒரு கம்பெனிலயும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யூஸ் பண்ணி நிறைய வேல்யூ ஆட் பண்ணிருப்பீங்க, ரைட்? சோ அதெல்லாமே மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ always the best, even recruiters and hiring managers வந்து பாத்தீங்கன்னா maximum they are familiar with this format, which is the reverse chronological resume format. Okay, generally நம்ம ஸ்டார்ட் பண்ற like I'll explain you more in the key sections. Okay, so reverse chronological resume format நீங்க இப்போ in case நீங்க functional resume அதாவது வெறும் skills மட்டுமே ஹைலைட் பண்ணி roles and responsibilities மட்டும் போட்டு எல்லா கம்பெனிஸுமே கிளப் பண்ணி போடுற மாதிரி இருந்திருந்தா அந்த format is not good for you. Okay, why? Because sometimes recruiters or hiring managers might think, okay, என்ன ப்ராப்ளம் இங்க career gap இருக்கா இல்லனா வேற ஏதாவது விஷயமா எதனால வந்து இவங்க எல்லாத்தையுமே கிளப் பண்ணி போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு it will create a lot of unnecessary bias and questions. Okay, so that is the reason it is always good that you be very transparent when it comes to resume and use reverse chronological resume format. Yeah, all right. So the next is
key sections of resumes for experienced professionals. We will get into the basics. Adhaadu oru resume create பண்ணும்போது அந்த basic guidelines இருக்கும் பாருங்க, அதெல்லாம் we will see in the last. Now let me just show you this. Okay, key sections of resume for experienced professionals. Experienced professionals அப்படின்னு வரும்போது நான் நிறைய resumes, even the one that I got, பாத்தீங்கன்னா they are using full address when it comes to contact information. See, this is right, this is no brainer. First வந்து contact information தான் இருக்கணும், correct? Name இருக்கணும், okay? உங்களுடைய ஒரு mail ID, professional mail ID இருக்கணும். If you have a LinkedIn account, great. அதோடைய இதுவும் URL ஆட் பண்ணிடுங்க. அது கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க. நிறைய பேர் அப்படியே கஸ்டமைஸ் பண்ணாம பண்றீங்க, கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணுங்க. The second is, if you are a software professional, you use GitHub or any other portfolio website இருக்கு, if you want to add that, தாராளமா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். Okay. The other part is, I see a lot of people do this mistake, full address போடுறது. It is not required. Okay. The city and the country you are in, that is enough. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருந்தாலே போதும், that's it. இதுதான் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல இருக்கு. Okay. And the next one வந்து பாத்தீங்கன்னா professional summary. Lot of resumes which I reviewed from this for this session, நிறைய பேர் objective யூஸ் பண்ணிருந்தீங்க. Okay. See, objective ன்றது ஒரு statement, like we are used to, நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இதுதான் ஃபார்மேட் நம்ம கிட்ட கொடுத்திருப்பாங்க. So even after having this many years of experience, we still use that same format, same resume type. Seriously, that is not at all needed. And the objective statement, even நீங்க ஃப்ரெஷராவே இருந்தா கூட objective statement resume summary ஓட சேர்த்து போடுறத நம்ம சொல்லுவோமே தவிர்த்து, don't put it just like that. அதுல ஒரு focus கூட கிடையாது. They say add value to the organization, or like something like that, which is not relevant to anything that you are or you want to do. So a professional summary is a great way to go. A professional summary அப்படினும்போது, as mentioned here, it's nothing but it's a brief overview. அந்த summary நான் படிச்ச உடனே உங்களுடைய complete career history உடைய சின்ன brief நான் படிச்ச மாதிரி இருக்கும். Okay, like first experience, உங்க எத்தனை years of experience, உங்களுடைய key skills என்ன. Okay. And for experienced professionals, I also tell, please highlight one or two accomplishments or achievements of yours. Many of us think when it comes to accomplishments or achievements, அது வந்து awards and recognitions மட்டும் நினைக்கிறோம், கிடையாது. Okay. Again, achievements அப்படிங்கிறது for experienced professionals என்னங்கிறது later நம்ம போகும்போது நான் சொல்றேன், அந்த section வரும்போது. Okay. Now, it is important that you also highlight one of your achievements and accomplishments. Okay. Then USP அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், USP is nothing but your unique selling points. What value that you can add for the company. So ஒரு ரெஸ்யூம் ஆப்ஜெக்டிவ் வந்து அந்த கம்பெனியால எனக்கு என்ன வேல்யூ வருதுங்கிற மாதிரி தான் அதோட மீனிங் இருக்கும். பட் ரெஸ்யூம் சம்மரில இருந்து என்னோட ஸ்கில்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகே, இது எல்லாம் அந்த கம்பெனிக்கு எப்படி வேல்யூ ஆட் பண்றது அப்படிங்கிறது தான் இருக்கும். அதுதான் வந்து அந்த சம்மரி வந்து கன்வே பண்ணும். ஓகே. Next one, the skill set. So once summary is done, I've seen a lot of people skipping this point entirely. Okay, skill set or core competencies ன்றது பாத்தீங்கன்னா நம்ம கீழ நிறைய பேர் ஆட் பண்ணிருக்கீங்க. key skills அப்படின்னு போட்டு உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே, சாஃப்ட் ஸ்கில்ஸ் தனியா வர போட்டு, தயவு செய்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு தனியா உங்களோட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சால்விங்ஸ் எல்லாம் போடாதீங்க. either skill set அப்படின்றது, if you're an IT professional, you have a lot of technical tools to mention, languages to mention, technical skills to mention, of course skills that is required for that job. In case நீங்க வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன் போனீங்கன்னா, of course soft skills are important, but that doesn't mean that you put it under the name soft skills. Don't do that. Either weave in, அதாவது ரெஸ்யூம் ஓடயே நீங்க சேர்த்து போட்டுருங்க, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில் செட் போட்டு டிஃபரெண்டா. I'll show you, I think I have an example. Okay, all right, I'll show you in the sample. Okay, so அந்த மாதிரி போட்டுருங்க. இல்லனா வந்து like core competencies for non IT, like தனியா வந்து டெக்னிக்கல் டூல்ஸ், லாங்குவேஜஸ்லாம் காட்ட வேண்டாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க கோர் காம்பிடன்சிஸ்ல போட்டுடலாம். Okay, so first contact information, resume summary, and then comes the core competencies. Okay, now is the real part. Okay, work experience. So once your skill, actually இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு விஷயம் சொல்லுவேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, you can directly start with work experience, or you can also do this. So நம்ம careerல வந்து, especially for if you're 15 plus years of experience, even 10 plus years of experience, even 5 plus years of experience இருந்தா கூட,
நம்ம கெரியர்ல ஒரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம டே இன் அண்ட் டே அவுட் என்ன பண்றோம் அப்படிங்கறத தாண்டி ஆஸ் யூ ப்ரோக்ரஸ் இன் யோர் கெரியர் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்னென்ன வந்து லைக் ஆஸ் ஐ மென்ஷன் ஹியர் என்னென்ன பெர்சன்டேஜ் எவ்வளவு பெர்சன்டேஜ் சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன், காஸ்ட் சேவிங்ஸ் என்ன பண்ணிருக்கேன், டைம் சேவிங் என்ன பண்ணிருக்கேன், புதுசா ப்ராசஸ் எதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, வாட் வேல்யூ தட் ஐவ் ஆடட் டு தட் பொசிஷன் டு தட் கம்பெனி, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அததான் நீங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் cumulative ஆகி if you perform better you would be awarded or recognized from the company or your department or whatever. But in the small achievements சின்ன விஷயமாவே இருந்தா கூட let's say that there is a process that was running okay for 2 days per week or something. நீங்க பண்ண ஒரு சின்ன விஷயத்தினால அந்த process உடைய work வந்து பாத்தீங்கன்னா ஹார் முடிக்க முடிஞ்சதுன்னா we might think that's not a big deal, but that is big deal. Okay, these are the things that you need to note it down and use that in your career documents. Okay, it could be not in your cover letter but in your resume, yes, and even in your LinkedIn if possible. Okay. So work experience in varubodhu as it's a reverse chronological format, of course you have to start with your recent experience. Okay, and then ungaloda professional history adu eppadi irukuno, ungaloda see job titles, company you work for and the duration. Then nariya per na paathirken they use like paragraphs to talk about the responsibilities or roles and responsibilities. Please do not use paragraphs. Use bullet points. Use action verbs. Right? So action verbs endradhu நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். Conducted, developed, collaborated, presented, utilized. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த particular bullet point உடைய இதுவே வந்து இன்னும் next level எடுத்துட்டு போயிடும். Okay, so the other point that I noticed, I think I took it from one of the resume da nanikiren inga kudutha resume, right, was responsible for analyzing data and generating reports. Let's say it's a data analyst position which form இந்த மாதிரி நீங்க responsibilities மட்டும் போடும்போது இவ்வளவுதான் இதோட இம்பாக்ட் இருக்கும். இதோட நெக்ஸ்ட் லெவல் நீங்க எடுத்துட்டு போறோம்னா you should use like this: collaborated with cross-functional teams to define data required, utilized SQL and Python. What are the skills that I've utilized? Okay, what is the language that I utilized? அது நான் என்ன செஞ்சேன், அதோட இம்பாக்ட் என்ன? Okay, see what was the problem, what was the action that I've taken, what is the result in some par காரணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா simple, use an action word. Okay, describe நான் என்ன ஆக்ஷன் பண்ணா அதோட ரிசல்ட் என்ன இருக்கு, as simple as that. Okay, so இந்த மாதிரி when you form a bullet point, so that will be more impactful than just listing out the roles and responsibilities. Yeah, again நான் சொன்ன மாதிரி accomplishments like responsibilities ல எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, how do I think about my accomplishments na, first thing sit and in the 5 years or in the 10 years la what are all the நான் சொன்ன மாதிரி go and see எங்கெங்கெல்லாம் நான் சேவிங்ஸ் கொடுத்திருக்கேன், எங்கெங்கெல்லாம் நான் இம்பாக்ட் பண்ணிருக்கேன், உங்க ரோலுக்கு வந்து தேவைப்படுற அந்த வேல்யூ ஆட் எங்கெங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. then try to weave into the responsibilities already listed in your this one. Okay, like there are many other strategies to find your this one, but it always starts with you. You have to analyze your strength, you have to analyze where you have done your impact, அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. then of course you can use a job description that you are applying for. அந்த பர்టిక్యులர் பொசிஷனுக்கு என்ன தேவைப்படுது, நான் இந்த பொசிஷன்ல என்ன இம்பாக்ட் அதுக்கு கொடுத்திருக்கேன். ஓகே, சோ அத நீங்க அலைன் பண்ணி கூட you can easily find your accomplishments, right? so ஜெனரிக்கா வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் ரெஸ்யூம்ல இது பண்ணாம, I'm not saying that complete responsibilities எடுத்துருங்க, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தா கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, added on வந்து it is always good that you quantify it. Okay, quantify it and make it relevant to the job that you're applying for. That is really important. Okay, and next of course once this part is done, so I said like na rendu vishayam solren sonna pathingala. one thing is see the work experience la indha madri oru company kila responsibilities and accomplishments your key impacts and potu neenga add pannalam. Either you can collate all your accomplishments and give it under one section, career highlights or notable achievements. இந்த மாதிரி நீங்க போடும்போது that will immediately tell the recruiter, okay, this person is the right one, like right candidate that I was searching for. அப்படிங்கற ஒரு immediate ஆன ஒரு thought process அவங்க மைண்ட்ல வரதுக்கு chances ஜாஸ்தி. Okay, when you are giving them what they want, now obviously you will be the first candidate they will call you, right? So yeah, so these are the things that you should be very mindful when you are writing your work experience. Next, of course, next one, the pathingaloda education. Please tabular column பழைய format tabular column ல போட்டுங்க, கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி
12th standard mark, 10th standard mark is highly relevant now. Keep your college, that is enough. Your degree, 10 percentage in the college, that's it. And then if you have any certifications, that's important, because certification reason to upskill yourself to stay relevant. Okay, adula maximum important irukum. The qualifications in நம்ம சொல்றதே இதுதான். இந்த particular positionக்கு இந்த person qualified இருக்காங்களா அப்படினு தெரிஞ்சுக்கிறதுக்கு obviously வந்து like certifications-உம் உங்களுடைய இந்த like உங்களுடைய இந்த degrees-உம் வந்து பயங்கரமா help பண்ணும். So once your education is done, your trainings are good, workshops that's relevant to the job that you're applying for, definitely add பண்ணுங்க. That is really important. And again, awards and recognitions, நிறைய பேர் achievements and போட்டு awards and recognitions போட்டிருக்கீங்க. No, don't do that. Your achievements is what value add you have done. நான் சொன்ன மாதிரி இந்த work experience-லயோ key impacts-லயோ இல்ல career highlights-லயோ போட்டுருங்க. அத வந்து நீங்க awards and recognitions-ல போடணும்னு இல்லை. Awards and recognitions உங்களுடைய வேலைக்கு if they have given you some certificate or some awards or star performer அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா of course you can add that. Yeah, publications of presentations, of course not everything is relevant. See, I've seen people even after 10 years of their work experience பழைய காலேஜ்ல பண்ண presentations, publications எல்லாம் it is really not relevant, not at all relevant. See, your resume must be future focused. So first 10 years, அதாவது உங்களுடைய recent 10 years மட்டும்தான் எப்பவுமே நீங்க you have to give importance in your resume. Let's say that உங்க past accomplishments or achievements அந்த போட்டனா it's going to be a value add for my position, for the position that I'm targeting, then okay, நீங்க தாராளமா add பண்ணலாம். But முடிஞ்ச வரையும் always keep your focus on the recent 10 years. So publications or fresher இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். If it's relevant to the position, definitely முக்கியம். But experienced professionals it is really not at all needed. Okay, so if it is required, okay, நீங்க வந்து let's say that you are a let's say that நீங்க ஒரு software engineer இருக்கீங்க, like ஒரு ஏதோ ஒரு publication பண்ணிருக்கீங்க, or any ஒரு projects பண்ணிருக்கீங்க, something that could be a value add to the position that you are applying, na தாராளமா போடலாம். But if it is something from your college days, do not add it. Okay, if it's not relevant, please don't add it. And then yes, pro tip abdina, like something that I really want to tell you guys. So நம்ம ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணிட்டு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ரெஸ்யூம் பண்ணிட்டோம், தட்ஸ் இட், ஓகே சூப்பர், நம்ம கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஒரு பக்காவான ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டோம். அதுதான் வந்து மாஸ்டர் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முடிஞ்ச வரையும் there are many techniques, அதை வந்து இன்னும் பெட்டரா ரிலவெண்டா ஆக்குறதுக்கு there are many techniques, maybe like maybe in the future sessions we can share that with you. But இப்போ வந்து one thing you have to like understand is, okay, so the master data resume I have, right? அதோட அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இதை வச்சு நம்ம எல்லா ஜாப்க்கும் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பா நமக்கு இன்டர்வியூ கால் வரும், டெஃபினட்டா வராது. இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன், ரைட்? See, நீங்க என்னதான் உங்க ரெஸ்யூமை நீங்க அப்டேட்டடா ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது you have to customize, right? So customize அப்படின்னா அந்த particular job description first and foremost நீங்க வந்து like let's say that you are a marketing manager, if you're going to target for an HR manager position, definitely your resume is not going to get selected if you don't have the right keywords. Okay, adha na sollala. If you are a marketing manager, you're again like targeting for a marketing manager position, though you have a master resume in your hand, you have to go and see இந்த பொசிஷனுக்கு என்னென்ன மூணு விஷயங்கள், குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கு, ஓகே, அவங்களோட மேஜர் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மூணு விஷயத்தையும் பார்த்து அதோட கீவேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா வெயிட் டில் தி எண்ட் ஆஃப் த செஷன், அதை பத்தி நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, அதுல நான் கீவேர்ட்ஸ் பத்தி சொல்றேன், why it is really important சொல்லிட்டு. ஓகே, இந்த கீவேர்ட்ஸை வச்சுதான் you are going to completely customize your resume. கம்ப்ளீட்னா வந்து ஃபுல்லா நம்ம ரீவாம்ப் பண்ண போறது இல்லை. we already have a content ready, இந்த மாதிரி செக்ஷன் வைஸா போட்டு கான்டென்ட் ரிவனா நம்ம போட்டு வச்சுட்டோம். இதையும் வந்து நம்ம சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் அங்கங்க ஸ்ட்ராட்டஜிக்கா லேண்ட் ஃபில் பண்ணாம ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம ஆட் பண்ணும்போது உங்க சான்ஸ் ஆஃப் கெட்டிங் செலக்டட் ஃபார் த இன்டர்வியூ will be much more. Okay, that's the tip that I wanted to share in this section. Okay, so I'm going to quickly run through for the freshers ko nariya
ஹலோ, கேட்கல. ஆமா எனக்கு ஹலோ, கேட்கல. ஐ திங்க் அவங்களோட நெட்வொர்க் இஷ்யூ. இன்டர்நெட். ஓகே ஓகே ஓகே. இன்டர்நெட் இஷ்யூ நினைக்கிறேன். Yeah, am I audible now? Yes, ma'am. Yeah. Yeah. Yes. Now Okay. audible. Yes. Right, awesome. It just got reconnected. Really sorry about that. So you can see the screen, right? Not yet, ma'am. No, presently we are screen sharing. Okay, you can see. Okay, let me do that again then. Okay. So you can see the screen now? Yeah. Yes. Yes, visible. Yes. Okay. So as I was saying, so first is design like overly formatted resume. Illana வந்து resume summary complete skip பண்ணிட்டு they are giving a resume that is like okay but quite not there yet. The third part is the old format resumes. Okay, so as I was saying, there was this one person, I have his resume here. He has done a lot of good quality projects. நான் பார்க்கும்போது I was able to infer that. ஆனா first page la வந்து பாத்தீங்கன்னா it's completely old format. Like தேவையில்லாத tables, தேவையில்லாத like objective again, there's no summary, objective மட்டும் யூஸ் பண்ணி. Please don't use that format at all. Okay. Again, even for freshers, it is important that you start with your name, like your phone number, your email address, right? Of course, your LinkedIn profile as well, LinkedIn profile URL. I have been seeing a lot of people, freshers, they are building their own portfolio to showcase their projects, which is good. And the link you add pannidlam. Okay. And then please go for resume summary. So I don't have any experience. Why should I put summary in Ketingna? Experience மட்டும் like இருந்தா மட்டும் summary போடணும்னு கிடையாது. It is just highlighting, okay, I have these skills, I've gained these skills. Okay, so I'm targeting this position. அப்படிங்கிறது you can put it in your summary and keep your summary crisp. No need to elaborate, keep it crisp. But please do add summary. Okay, and then again, same skill set. It's nothing but the keywords needed or core competencies, and then your education has to be there. And அப்புறம் வந்து internships இருக்கட்டும். Internship வந்து பாத்தீங்கன்னா I'm seeing it is not represented properly. Internship experience must be like represented as like a work experience மாதிரி தான் நம்ம காட்டணும். You can always quantify it. நான் like working professionals க்கு சொன்ன மாதிரி நீங்களும் அதை கண்டிப்பா quantify பண்ணலாம். Like in the company la நான் வந்து இந்த role, if it's an intern, add intern, company name, the duration, again roles and responsibilities இல்லாம, if you want you can add roles and responsibilities, but please do add accomplishments. Okay, in the tools எல்லாம் நான் யூஸ் பண்ணி இந்த என்னால எடுத்துட்டு வர முடிஞ்சது, add accomplishment statements. Okay, the same goes for projects as well. I saw like I think a month back or something, I reviewed a fresher's resume. It was 7 pages, and first page la da there was like basic details about it, and rest of 6 pages he has done a lot of work while studying. That's great, but 7 pages full our projects mattum he has listed. Okay, so on the projects either you could put a portfolio, put a link potruna mudinjirukku, and then completely revamp the resume to an 80/20 format. That is not being done. No one is going to spend their time in reading what he has done in the project. Okay, maybe a CV will help him if he is doing any abroad like education or any higher education. CV, yes, complete you can give it in a CV format, but resume has to be concise. Try aim for 1 page if you're a fresher. Experienced professionals, please don't restrict yourself for 1 page. Okay, you've done so many things in your career, at the 1 page la please don't do that. Okay, at least 2 pages. So if you have more things to say, you can always add an annexure, okay, as a 3rd page. That's it. You can easily condense it. Okay, trust me. So then coming back, so education, projects, volunteer experience, achievements la vandu please don't add the type I'm a kabaddi player, I'm a cricket player. No. Have you been recognized for any project that you have done? Have you been recognized in your internship experience? Volunteering la edha recognition vaangina, add that. Okay, don't add your like it's good that you can list your interests. Yes, that you are interested in kabaddi, cricket, or anything that would be. If you are a cricket captain for any state level team, that's great because you're showing your leadership capacity there. But adhe illama irrelevant ana vishayangal add pannadinga.
Certifications are again important. It's good that you are doing your degree, simultaneously you're pursuing certifications. That's amazing. Certifications, what is that you've learned? That is important. Skills and learn பண்ணிருக்கோங்கிற மாதிரி list பண்ணணும். If possible, we can do an entire session on freshers because it requires a different level of strategizing when it comes to writing for freshers. Yeah. So these are the key sections for freshers. And then yeah. So I told you about the important aspects that you have to remember, right, while preparing for the resume. See, template is really important when it comes to resume. Why? I'll tell you about ATS, then you'll understand why. See, I've seen a lot of resumes recently for reviews. Canva use money. Canva is a very good software. Of course, the number one software when it comes to design. People who doesn't know that much design. But the problem is when it's overly formatted with designs, okay, then it might not get selected or get ranked better in the ATS software. Okay, so try to keep your template as clean, as professional, and you can definitely make it more appealing. Okay, or normal template visual appealing. Okay, so clean template use பண்றதுக்கு try பண்ணுங்க. Okay, let's say that you are you are in a designing industry, or creative position, of course then maybe your resume could reflect that. But you are in a finance position, in the mari irkeenga, of course you cannot use a template that is overly formatted, right? That doesn't serve the purpose. So be mindful with the industry that you are applying for. So unless until you are in a creative career, always stick with ATS friendly, a normal simple template. Okay, so I'll tell you about what is ATS and why ATS friendly resumes are really important. But now for understanding purpose, please template abhina don't think about overly formatted nariya designs, graphics irukka mari templates choose pannadinga. Okay, keep it simple. Yeah, as I've said, marketing position, you are in a creative agency, okay, maybe you can use some kind of little bit design irukra templates use panna. Not only for finance position, most of the companies, if you're targeting for most of the industries or the position, if you're targeting for tier 1 companies, definitely stick with the basics, stick with a very simple neat template, okay, which can be enhanced as a visually appealing one, but template as simple as possible, clear up choose pannunga. And the next, the important thing that I wanted to share was applicant tracking systems. I don't know how much of you are familiar with it. Nariya perukku therinjirukkalam applicant tracking system na enna apdi solittu, but I just wanted to share it with you why applicant tracking system is important when it comes to resume building. Okay, see, we know that what happens is நம்ம ஒரு position பார்க்கறோம், okay, இந்த particular position எனக்கு கரெக்ட்டா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது, so you apply, right? ஆனா நீங்க பாக்கும்போது இப்ப LinkedInல நீங்க அப்ளை பண்ணும்போது 1000 members already apply பண்ணிருப்பாங்க. Okay, do you think that or HR or a recruiting person or talent acquisition professional, they're going to spend their time 1000 resumes review பண்ணி எடுப்பாங்கன்னு கேட்டா no, that's not going to happen, right? So what they will be doing is அங்கதான் ATS அப்படிங்கிற ஒரு aspect வரும். ATS ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு டிஃபரெண்டான இட் சர்வ்ஸ் டிஃபரெண்டான ரீசன்ஸ் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம ஜாப் சீக்கரா ATS பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு இட் ஹெல்ப்ஸ் வித் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் ஷூர். ஓகே, அண்ட் இது ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் வால்யூம்ஸ் வரும்போது அந்த ப்ராசஸை ஈஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் டெஃபினட்டா. ஓகே, அண்ட் ஸோ இந்த ப்ரீ ஃபில்டரிங் ஒர்க்னு சொல்லுவோம்ல, இப்போ நீங்க அப்ளை பண்றீங்க, அந்த ஹியூமன் ஹேண்ட், அதாவது ஒரு HR ஒரு ரெக்ரூட்டிங் பர்சனல் கைக்கு போறதுக்கு முன்னாடி இட் ரேங்க்ஸ் அந்த 1000 மெம்பர்ஸ்ல இருந்து 20 இல்ல 30 ரெஸ்யூம்ஸ் தான் அந்த HRோட இதுக்கே போகும், செலக்ஷன் கிரைட்டீரியாக்கே போகும். Then it goes to the either technical manager oda say that they are going to shortlist for the interview, or that HR person itself, the recruiter he himself is going to select the whomever is going for the interview அப்படிங்கறது டிசைட் பண்ணிருப்பாங்க. Okay, so how this works அப்படின்னு பாத்தீங்கன்னா, see, let's say that ஒரு job requisition create ஆயிருக்குன்னா, நீங்க you have put your resume for that particular position. So now it parses the resume. Parses nothing but தேவையான sections எல்லாமே என்னென்ன தேவைப்படுதோ keywords, அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அதை எடுத்து வச்சுக்கோங்க சிஸ்டம்ல. ஓகே, நான் பாத்தீங்கன்னா அந்த கீவேர்ட்ஸோட மேட்ச் பண்ணும்.
ஸோ ஆல்ரெடி வந்து let's say 10+ years of experience இருக்கவங்க தேவை அப்படின்னா 1+ years of experience இருக்கவங்கள ரிஜெக்ட் பண்ணிடும் because it doesn't need it. Let's say நீங்க 10+ years of experience தான் இருக்கீங்க பட் அது நீங்க உங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னா then you are rejected again. You are a qualified candidate, right? But you have not put that in your resume. Okay. Let's say that you used a overly formatted resume. I mean, ATS doesn't like maybe in future it might change, AIs and all advancements are happening, but till now it is not that proficient in reading tables. I mean like scanning tables. Okay, அந்த இதே ஸ்கிப் பண்றதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. ஸோ லெட்ஸ் சே தட் நீங்க உங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அழகா அப்படியே பாயிண்ட்ஸ்ல எல்லாம் அழகா போட்டு காட்டுவாங்க, சார்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, பை சார்ட் இதெல்லாம். there is a high chance that கம்ப்ளீட்டா அந்த செக்ஷன் omit பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. Okay, so then again coming back to this, so it matches the keywords. Okay, it ranks. அப்புறம் என்ன பண்ணனும்னா செலக்ட் பண்ணுமான்னு கேட்டா ATS செலக்ட் பண்ணாது, ATS ரேங்க் பண்ணும். ஓகே, 1000 ரெஸ்யூம்ஸ்ல எந்த ரெஸ்யூம்லாம் என்னோட கிரைட்டீரியாக்கு கரெக்டா இருக்கோ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் 20 ரெஸ்யூம்ஸ் எடுத்துட்டு வருவேன், இல்ல 30 ரெஸ்யூம்ஸ் எடுத்துட்டு வருவேன். Now the human, like human personnel, he or she is going to decide, okay, இந்த 30 ரெஸ்யூம்ஸ்ல யாரு நான் இன்டர்வியூ கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, see எல்லா கம்பெனிஸையும் ATS யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா no, that's not this one. But predominant companies, if you are targeting tier 1 companies, I'm sure they use some kind of ATS that is there. Let's say you're targeting a startup or a mid-level companies, though they are not using ATS, நீங்க கரெக்டான கீவேர்ட்ஸ் போடலனா then obviously உங்க ரெஸ்யூம் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. because ஒரு ரெக்ரூட்டர், ஒரு HR person, let's say Naukri இல்லனா ஏதோ ஒரு ஜாப் போர்ட்ல போய் அவங்க வந்து ஒரு சோர்ஸ் பண்ணும்போது அவங்களும் கீவேர்ட்ஸ் வச்சு தான் சோர்ஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? It's very simple. Like I'm a recruiter. I worked as a recruiter myself, and I have a lot of like the talent acquisition HR manager friends and all. We talk very regularly about this. Okay, so as simple as that. அவங்க வந்து see first நான் recently like one of ஒரு HR manager கிட்ட பேசும்போது she said that see they are a mid-sized company, they don't use ATS, but அவங்க யூஸ் பண்ற இது வந்து பாத்தீங்கன்னா Naukriல தான் எடுக்கறாங்க. Simple. First வந்து 4 keyword, 10+ years of experience, software engineer, what are the technical skills needed for that position. Okay, அதெல்லாம் டைப் பண்ணி பார்ப்பாங்க. They see the results. If they are not able to understand it, they skip it. Okay, இங்க மேபி நீங்க வந்து விஷுவல் ரெஸ்யூம்ஸ் எல்லாம், அதாவது கொஞ்சம் ஓவர்லி ஃபார்மேட்டட் ரெஸ்யூம்ஸ் எல்லாம் if that recruiter பிடிச்சிருந்தா chances are there you get selected, but that is not the case for all the aspects. So like நீங்க வந்து be safe than sorry. Yeah, so try to keep it simple. So this process also happens as I was saying, but the reason why I brought this up is see ATS இருந்தாலும் சரி, ஒரு human person இருந்தாலும் சரி, they are going to use keywords to source the resume. Okay, so right keywords with the right template is really important. Okay, section wise are very good. So ATS சரி, it's going to take all the keywords section wise. First contact information, then resume summary. அதுக்காக தான் இந்த sections யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. Okay, the recruiter is going to be easy for them to read. What is that I want? Of course, they'll start from the contact, then they go with the resume summary, and then they are going to search for the keywords. If you have given them in a jumbled form or information கொடுக்காம, I've seen one resume today. He has around 8+ years of experience with 1 page of resume. Okay, doesn't talk about anything. Or objective statement, chinna 4 responsibilities, that's it. I don't think anyone, he has listed a lot of tools, that is there. Okay, but he has not showed his value. So, like be mindful that you are going to write your resume like in a way that ATS it has to beat, and like recruiter source pannalum sari, he or she has to select your resume, source your resume with the right keywords, and paakumbodhu it has to be visually appealing as well. You should get called for that interview. Yeah, so this is what ATS is, and this is how ATS works. Yeah, next ATS friendly resume. I think you would have understood now. See, when an ATS friendly resume abina, just a moment. Yeah, so ATS, before we go to the keywords, I'll just give a quick understanding of ATS friendly resume. See, ATS friendly resume abina நம்ம சொல்லும்போது as I said, different ATS வந்து different it behaves. Okay, depending upon the industry, depending upon the company, there are like lot of கண்டிப்பா changes இருக்கு, but
அதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் வந்து we need to like kind of leverage it and use that for our resume. Okay, so the basic rules, of course, using a very clean template. And the ATS na sonna mari and the charts and the word format and there is high chance that it might miss that key information. Okay, so be better, like be very mindful about this when you are creating your resume. Okay, and the overly formats adala use pannama, keep a simple clean template. And the rules is like, you know, grammatical errors. Nane resume review பண்ணும்போது there were a lot of grammatical errors in one resume, and someone has just given their resume name as updated resume, that's it, no name, nothing. Okay, and I saw a lot of formatting issues. That's fine, that happens to any one of us, but basic grammar is very important, right? So of course grammatical errors are the high chance it is rejected. Even if a recruiter is seeing your resume, they will also find enna iduve seriya illaya appdi kandipa or wrong impression create agum. So be very mindful about the sections. Appo வந்து like, you know, template has to be very clean and precise. Proofread your resume, always proofread your resume, and you don't use fancy this one. Luckily no one has done that நம்மளுடைய the resumes நீங்க அனுப்பிக்கிறதுல, but I have seen a lot of people who uses very fancy kind of like, you know, this one, like in the fonts I'm telling, use Calibri, Times New Roman, like the professional fonts. No, because recruiters are used to it, and you know, it is also recognizes it well. So that's one thing. So these are like few rules when it comes to ATS 20 resume. Yeah. So the other important aspect that I wanted to say was keywords. Keywords அப்படினா என்ன அப்படின்ட்டு. கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கீவேர்ட்ஸ் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்காது. கீவேர்ட்ஸ் தான் எல்லாமே. லைக் ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோம்னா அந்த பர்டிகுலர் விஷயம், அந்த வேர்டை நம்ம போட்டு தேடுறோம்ல, தட்ஸ் வாட் கீவேர்ட் இஸ்ல. ஸோ நம்ம ரெஸ்யூம்ல கீவேர்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ஜாப் டைட்டிலா இருக்கட்டும், அந்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், உங்களுடைய ஸ்கில்ஸ், உங்களுக்கு தெரிகிற லாங்குவேஜ், டூல்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீவேர்ட்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து நீங்க கரெக்டான இடத்துல கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கா பிளேஸ் பண்ணீங்கன்னா that's where your resume is going to get that chance of getting selected. Okay, higher chance varadhukku. Okay, and like, you know, so ATS resume இப்ப தெரிஞ்சிருச்சு. Okay, keywords plays a huge role. Okay, fine. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஃபுல்லா கீவேர்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே போட்டு வச்சிட்டோம்னா கண்டிப்பா ATSலயும் செலக்ட் ஆயிடும், சோர்ஸ் பண்ணும்போது வந்துடும். ஓகே, two things happens here. நீங்க கீவேர்ட்ஸ் நீங்க ஃபுல்லா நீங்க ஆட் பண்ணி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மேபி ATS செலக்ட் பண்ணலாம், பட் ஆப்வியஸ்லி இட்ஸ் கோனா கோ டு தட் ரெக்ரூட்டர்ஸ் ஹேண்ட், and they see only keywords and there is no content, there is no value. Of course you are getting rejected, right? Seri, okay, recruiter kitte pass ayi ninga interview varim poningna kuda you want to go for a technical round and your resume has to make some sense la. So adha paathittu they might like, okay fine, enna onnume illa edula na enna question kekkiradhu yosichanga, that's going to create a very wrong impression on you. So be very mindful and strategic when it comes to keywords. Okay, ultimately what I'm trying to say is template matters, yes, and your content matters more. Okay, so content has to be like as I said, like proper ana sections ku theviyana vishayangal vandu add பண்ணுங்க. Okay, that's another thing. So small example for keywords which I wanted to say. See, this is what I said. For software engineering position அப்படினா this programming languages, this one, software development methodologies are, technical skills are, industry specific, இந்த மாதிரி விஷயங்கள் தான் keywords are. That has to be sprinkled in your resume. ஒரே இடத்துல எல்லாமே போடாம, of course we use core competencies and all that, but sprinkle பண்ணி தேவையான இடத்துல resume summaryல, could be in your work experience. Okay, தேவையான ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க ஆட் பண்ணும்போது that's really elevates your resume, yes, and also increases the chance of getting selected for the interview. Yeah. So the other point is like சின்ன summarize நம்ம பண்ணது எல்லாத்தையுமே நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் குட்டியா summarize பண்ற மாதிரி. And as I was saying, use a professional clean format. Font size வந்து பாத்தீங்கன்னா 10 to 12 வைங்க always, and then like, you know, like use Calibri or இந்த மாதிரி like, you know, Times New Roman அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலான fonts யூஸ் பண்ணுங்க. Please don't add your personal details. No one needs to know whether you're married unless and until it is required by that company to declare or the country to declare. Okay, photo pathina Germany it is mandatory.
So we do keep, ask for clients' photo, and we do prepare the resume with photos in it. Okay, but no, it's not mandatory in our this one. If you really want, நீங்க வந்து கண்டிப்பா photo நான் போட்டே ஆகணும். I've seen நிறைய resumes photos பார்த்தேன், and half of the resumes photos were not professional at all. It was too casual. So அப்படியே நீங்க photos வைக்கணும்னு நினைச்சா கூட keep it professional. Okay. And me statements, I've seen that also. நிறைய பேர் அதையும் நீங்க வந்து அந்த மாதிரி I can do this, no, it should not be like that. அந்த மாதிரி statements add பண்ணாதீங்க. Declaration, no. References, no. தேவையில்லை, அதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. Keep it simple, neat with the proper sections. தேவையான sections, relevant ஆன sections for the job description, அதை மட்டும் போடுங்க. As I said, unnecessary formatting, tables, charts, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. Okay. Contact information, relevant website. Then, as I said, you need to have this concise and impactful summary. Okay. Tailor the objective statement. As I said, objective statement is something that I don't recommend much. But in case you career transition பண்றீங்க அப்படின்னா, உங்க சம்மரியில skills நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அந்த skills highlight பண்ணிட்டு, then you have to tell that recruiter, right? Okay, so இதெல்லாம் எனக்கு இருக்கு, so I'll be the good fit for this position ங்கற மாதிரி you have to phrase it. So அது வேணா you can do that. Okay, and then of course tailor the resume with keywords and skills from the job description. So ஒரு master resume ready பண்ணிட்டு ஒரு ஜாபுக்கு வந்து you have to customize it, right? And then key skills and competencies, as I said, reverse format அது யூஸ் பண்ணுங்க. Relevant education, additional sections, எதெல்லாம் relevant to the job that you are applying அது மட்டும் ஆட் பண்ணுங்க. Please proofread for errors and ensure that there is consistent formatting. Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பேசிக்கான விஷயம், grammatical errors எல்லாமே பார்த்துக்கோங்க, right? And again, maximum 2 pages is what we recommend for, like even for we write C-level resumes as well as an executive resumes as well, and avungalukku upload 25-30 years experience irukovungalukku kuda we can easily condense into 2 pages. Okay, in case projects alla jaasti irundhuchna we might go to 3 pages very rarely, but we try to keep it in the, but that's the point of a resume, right? Okay, it's not a biography or it's not a like full 4 page எழுதுறதுக்கு. So adanala vandu it's like mandatory that see eppadi neenga 2 pages na one tip I can give you, always focus on the first 10 years of experience. அதுக்கு மேல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு லைக் அது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க போடாம வெறும் அந்த கம்பெனி நேம், ஜாப் டைட்டில், லைக் தி பீரியட் ஆஃப் வர்க்கிங் மட்டும் போட்டாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீசன்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அதை எலாபரேட் பண்ணி அதுல உங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து போடும்போது இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். Okay, and please use an ATS friendly professional template for a clean layout. Yeah, and live resume. Okay, can we see the sample? I'll show you the sample. Just a moment. Yeah. Can you please can someone unmute and say whether they can see the screen? பார்க்க முடியுங்க. Format page. Sorry, நீங்க presentation Format page. You can see the page which has the format. No. Okay, Still you can see the page which the formattation. okay. இந்த ரெஸ்யூம் பார்க்க முடியுதுல இல்லையா? இல்ல மேம். இல்ல ரெஸ்யூம் தெரியல, அந்த ஃபார்மட் தான் இருக்கீங்க, உங்க பிரசன்டேஷன் தான் இருக்குது. I'll try again. இப்போ I think you should be seeing. Okay, awesome. பார்க்க முடியுதுல? Yeah. Yes. Okay, this is பாத்தீங்கன்னா it might be like very simple, like ரொம்ப சிம்பிளான ரெஸ்யூம் மாதிரி தெரியும், பட் நீங்க உள்ள கான்டென்ட் போய் பாத்தீங்கன்னா it will be like mind blowing. Okay, this is some this person has placed now, he got a job in Malaysia. So the thing is, see, இப்போ பாத்தீங்கன்னா name நான் சொன்ன மாதிரி he has done the certification which is very relevant to the job that he was applying for. So அதனால இது எல்லாத்தையுமே we got it here. Okay, and then simple city name முடிஞ்சிருச்சு, and then இது ரொம்ப important, job title. Sorry, I missed it in the presentation. This is important, many of you guys skip that as well. நான் சொன்ன மாதிரி job title வந்து பாத்தீங்கன்னா one of a keyword.
Okay, so kandipa vandu pathina adeyum add pannidunga. So this is what his resume summary is. So 8+ years of experience, and this is our leadership capacity, because it was for a managing position. Leadership capacity காட்டுறதுக்காக we tried to highlighting that aspect. And you were coaching a team of 15, all his certifications, projects that you've done. If you could read only this, you would kind of understand what type of professional he is. Okay, இந்த வெறும் ரெஸ்யூம் சம்மரி மட்டும் படிச்சீங்கனாலே அவர் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய அவரோட ப்ரொஃபிஷியன்சி என்ன, எல்லா விஷயத்தையும் நம்ம ஈஸியாவே அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீன், எனிவன் கேன் வித் அ கிளான்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸ்கில் செட். And நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா your career highlights. Okay, these are something we isolated in our sessions. அவருடைய அவருடைய கெரியர்ல வந்து just 8+ years experience, but you have done a lot of things. But ரிலவெண்டான விஷயங்கள் மட்டும் தான் நம்ம போடணும், எல்லா விஷயத்தையும் நம்ம போட முடியாது. ஸோ லைக் அவருடைய பர்டிகுலர் பொசிஷனுக்கு அவர் அப்ளை பண்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை வந்து ஆட்டோமேஷன், இந்த சாட்பாட் இம்ப்ளிமெண்டேஷன், ஆல் திஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் லிஸ்ட்னு போட்டிருக்கோம். இதை நீங்க கெரியர் ஹைலைட்ஸ் போடலாம், நோட்டபிள் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் போடலாம், எனிதிங், எனி அவர் யூ வாண்ட். யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பிக் all the your career highlights, அதாவது உங்க personal accomplishments, and collate it and put it in the profile value. இந்த மாதிரி நீங்க collate பண்ணி போட்டுடலாம். Okay, or you can put it in this one as well. Work experience கீழ கூட போடலாம். Okay, so you could see that we have kept the this one very simple. Okay, unnecessary verbs and unnecessary words as use பண்ணோம், we kept it as simple as possible. இங்கேயும் வந்து we try to give lot of numbers here and there. இங்க இந்த இடத்துல இல்ல, but there were a lot of numbers we try to give. If you could see here all this, okay, key achievements or enna pannirkaruன்னு சொல்லிட்டு, and that's it, அவரோட qualification, that's all. This is how we kept it as simple as possible. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா, see, I'll tell you something. See, இந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா we were able to give this. இவருக்கு வந்து இதுதான் தேவைப்பட்டுச்சு. பட் பாத்தீங்கன்னா மத்த பர்சன், அதாவது உங்களுடைய பர்டிகுலர் ப்ரொஃபைலுக்கு என்னென்ன தேவைப்படுமோ that has to be highlighted. ஓகேங்களா? சோ இவரோட பொசிஷனுக்கு, பட் இந்த ஃபார்மேட் இதுதான் பேசிக்கான ஃபார்மேட். லெட்ஸ் சே தட் you have done a lot of certifications and you've done a lot of trainings னு வெச்சுக்கோங்க. See, அதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணனும் அப்படினா நீங்க இது பண்ணீங்கன்னா of course that has to be added if it's relevant. பொறுமும் வந்து இந்த பர்టిక్యులர் இதுதான் தேவைப்படுச்சு மெயினா, because you have done that certification, or leadership capacity பார்க்கணும், plus வந்து அவர் பண்ண accomplishments எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணனும். So whatever that is relevant to the job that he has applied, we try to do that. So this is how your resume has to be. You might think enna idlo simple format irukku sollu, trust me, he got a lot of offers and he landed a job as well. Ipo recent just a month or month back or something. Right. So do you have any questions for me? Ma'am, yes, just thank you Sridevi. I mean, 1 hour ready பண்ணிட்டீங்க. Now as we discussed, now we are moving to Q&A. No, still we have lots of things. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து very basic question, I just move to எல்லாருக்குமே கொடுத்துருவேன். let them ask one by one. chat boxல கூட let them. நீங்க வந்து ஒரு ஆவரேஜ், அந்த கொஸ்டின் ரொம்ப பேசிக், ஆவரேஜான ஒரு ரெஸ்யூம் எவ்வளவு பேஜஸ் இருக்கணும்? நீங்க என்ன, நீங்க என்கிட்ட பேசுறப்போ யூ சைட் இல்லையா, நிறைய இது வந்து ஸ்டாண்டர்டா இதாயிடுச்சு, கேன்வால இருந்து அவங்க இது பண்ணிடுறாங்க, இல்ல ரொம்ப ஓல்டு ஸ்டைல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி எவ்வளவு பேஜஸ் நம்ம இப்போ நீங்க காமிச்சது அரௌண்ட் 3 pages or 4 pages? 2 pages. No, 2 pages. Okay, just 2 pages. No. Okay, can I answer now? Okay, 2 क्वेश्चन எனக்கு. ஒன்னு வந்து ரெஸ்யூமே, இந்த கரிக்குலம் விட்டே, பயோடேட்டா, இது மூணுத்துக்கும் உண்டான பேசிக் டிஃபரன்ஸ். ஏன்னா இது நம்ம மூணையுமே குழப்பிக்கிறதுனாலதான் அந்த இதுவே டிஃபரன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து அதுலதான் வருது. So அதுல ஆரம்பிச்சிட்டு we will go hand over to the people, to those who are having doubts. Okay. So first let me start with this one. In the biodata, CV, resume, இந்த விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். See, as I said, biodataன்றது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்க கொடுக்குறீங்களா உங்க பர்சனல் டீடைல்ஸ், மேரிடா இல்லையா, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஓகே, நீங்க எந்தெந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இது எல்லாமே பயோடேட்டான்றது ஒரு பேசிக்கான, உங்களை பத்தின ஒரு பேசிக்கான விஷயம். அது கண்டிப்பா நமக்கு தேவையில்லை நீங்க ஒரு கம்பெனிக்காக ட்ரை பண்றீங்கன்னா. ஓகே, biodata is not even in the competition. Okay, next comes the CV. See, it is interchangeably used. நானே நிறைய பார்த்திருக்கேன். பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா CV தான் அவங்க நினைக்கிறாங்க ரெஸ்யூமேன்னு சொல்லிட்டு. ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா CV அப்படிங்கிறது
the academic purpose, like for example people who are trying to go for masters abroad போறதுக்கு ட்ரை பண்றவங்க வந்து அவங்க நிறைய பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய எஜுகேஷனல் கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் காட்டணும் அப்படிங்கறதுல வந்து they use this curriculum விஷயம். அது வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு சென்ட் பண்றதா இருக்கட்டும், because you know how it is, right? So அதுதான் வந்து ஜெனரலா சிவிங்கிறது அதுதான். பட் சில கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் கூட சிவிங் தான் கூப்பிடுறாங்க, ஓகேங்களா? பட் நீங்க ரெஸ்யூம் சிவியோ ரெஸ்யூமோ நான் வந்து ஜாபுக்காக தான் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்றேன் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி கன்சைஸ். ஓகே, இட் ஹாஸ் டு பி கன்சைஸ். ஸோ தட் ஆன்சர்ஸ் யுவர் செகண்ட் கொஸ்டின். நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா யூஸ் அட்லீஸ்ட் 2 pages. ஓகே, யூஸ் அட்லீஸ்ட் இல்ல யூஸ் 2 pages. ஓகே, 2 pages கூட கண்டிப்பா உங்களுடைய கம்ப்ளீட் கெரியர் ஹிஸ்டரியை நம்ம எடுத்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ இஃப் யூஆர் அ ஃப்ரெஷர், go for 1 page, that's enough. If you have more projects or something, relevant projects idu pannittu portfolio ni create pannidunga. Okay, and even if you are 30 plus years of experience, we say the same thing, try for 2, maximum 2. Again, there are different countries. Like in Australia la pathina having more pages of resume is very common. Okay, but if you are basic standard internationally number paathom appadina 2 pages enough. Alright, in case you have more projects that has to be showcased, as I said, anekshara 3rd page நீங்க add பண்ணிடலாம். Right? So yeah, any other questions? மேம் எனக்கு ஒரு क्वेश्चन. சொல்லுங்க வினேஷ். யா மேம், நீங்க மாஸ்டர் ரெஸ்யூம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஜெனரிக்கா ஒரு ரெஸ்யூம் யூஸ் பண்ணக்கூடாது, ஈச் ரெஸ்யூம் ஷுட் பி கஸ்டமைஸ்டுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜாப் போஸ்டிங் நாங்க பாக்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுது. அது இல்லாம சில கான்செப்ட் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கம்ஸ் மாதிரியான கான்செப்ட் இருக்கா? ஏன்னா நான் அதை பார்த்து கஸ்டமைஸ் பண்றதுக்குள்ள ஒரு 50 அப்ளிகன்ஸ் 60 அப்ளிகன்ஸ் போயிடும். நான் இதுக்கப்புறமா அதுக்கு அப்ளை பண்ணனா எனக்கு எப்படி சான்சஸ் இருக்கா? லைக் ஓகே, see first thing customizing ஓட இது உங்களுக்கு புரியும்ல, தட் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? இல்ல மேம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி லிங்க்டின் வரும்போது as early applicant இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஹேக் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. that's there, நான் இல்லைன்னு நான் சொல்லல. being an early applicant is good, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இஃப் நீங்க டேட்டாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பொசிஷனுக்கு குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஒரு 50 பேர் தான், 1000 பேர் இருந்தாலும் அதுல 50 to 100 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்களே. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ குவாலிட்டி கேண்டிடேட்னா ப்ளீஸ் டூ கஸ்டமைஸ். அந்த மாஸ்டர் டேட்டாவை நான் கம்ப்ளீட்டா நான் உங்களை ரீவாம்ப் பண்ண சொல்லல. மாஸ்டர் ரெஸ்யூமே நீங்க மாஸ்டர் ரெஸ்யூம் ரெடி பண்ணும் போதே கீவேர்ட் ரிச்சா நான் இந்த பொசிஷன் தான் டார்கெட் பண்றேன். சி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் ஒன்ஸ் கிளையண்ட் சைன்ட் வித் திஸ், நாங்க ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லுவோம்னா நீங்க எந்தெந்த பொசிஷன் டார்கெட் பண்றீங்களோ அந்த எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிங்க்ஸ் அனுப்புங்க, இல்ல அட்லீஸ்ட் ஜேடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிகாஸ் யூ கேனாட் கிரியேட் அ ரெஸ்யூமே தட்ஸ் டார்கெட்டிங் like 1000 jobs. You really need to create a resume that is targeted நான் சொல்லும்போது அந்த பர்టిక్యులர் பொசிஷனுக்கு. சோ நாங்க அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரும்போது அங்கேயே நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர ட்ரை பண்ணணும். if you are doing it by yourself you should do the same. Okay, so once that master resume is done, அப்புறம் உங்க ஒர்க் என்ன இருக்கும்போது நீங்க மாஸ்டர் ரெஸ்யூமே பண்ணும்போது ரிசர்ச் நல்லா பண்ணி அந்த ரெஸ்யூமே நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே customization will become easy. I understand we all have work, right? We all have we all have life. I do understand that. But irundalum to answer your question, first thing quality candidates andradhu romba kammi da. Okay, see any job ninga within 24 hours kulla apply பண்ணிட்டீங்கனாலே that is okay, right? If you're going to apply for some position that is like 1 week old or 3 days old or 10 days old, yes, then that's a problem. But take your time, முடிஞ்ச வரையும் have one time. ஒரு நாளைக்கு வந்து 9 PM வந்து உட்கார்ந்து ஏதாவது புது ஓப்பனிங் இருக்கான்னு பாருங்க. ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் half an hour to 1 hour. வேற வழி கிடையாது. if you want to be like stand out, like முடிஞ்ச வரையும் சீக்கிரமா பேக் பண்ணனும் அந்த ஜாப் ஆஃபர்னா கொஞ்சம் எஃபோர்ட் நம்ம போடணும். And definitely keywords எடுத்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி you have that standard time and make it a consistent effort. Yeah sure ma'am, thank you. all right, thank you. ஸ்ரீதேவினா நாம் லைக் ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க இல்லையா ஏடிஎஸ்ல வந்து அவங்களா கீபோர்ட்ஸ் இது பண்ணி எடுத்துக்கிறாங்க இல்லையா? சோ இப்போ வந்து இந்த நௌக்கரில பெய்டு சர்வீஸ் இருக்கு இல்லையா? சோ அது எப்படி இது பண்ணுவாங்க? சோ அதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியா? அதுலயும் ஏடிஎஸ் யூஸ் ஆகுமா அல்லது அது எப்படி? see இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஃப்ராங்கா சொல்லணும்னா நாக்ரி அப்படின்னு வரும்போது நீங்க அவங்களோட இதுலயே வந்து அவங்களோட சர்வீசஸ் நீங்க எடுத்துட்டீங்கனாலே தெரியும். Like, you know, they use a lot of charts and stuff. Okay. So, like, you know, anga வந்து scanning inradhu, as far as I know, if you're not applying directly to the company, அந்த மாதிரி விஷயங்கள் நாக்ரி இதுன்னு போகும்போது கீவேர்ட்ஸ்ன்றது அங்கேயும் முக்கியம் தான். ஓகேங்களா? கீவேர்ட்ஸ்ங்கிறது அங்கேயும் முக்கியம் தான். லெட்ஸ் சே தட் நீங்க நாக்ரியில வந்து இது பண்ணிட்டீங்க உங்களோட ரெஸ்யூமே சார்ட்ஸ், எஸ் அங்க ஒரு சின்ன ஒரு இது இருக்கு உங்களுக்கு. பட் கீவேர்ட்ஸை வந்து இல்லாம ப்ராப்பரா வந்து irrelevant-ஆன கீவேர்ட்ஸ் போட்டு நீங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா there is a high chance நீங்க செலக்ட் ஆக மாட்டீங்க for sure. ஏன்னா அங்க சோர்ஸ் பண்ணி எடுக்கிறாங்கல்ல. நாக்ரி வந்து ரெக்ரூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கரெக்டா. talent in acquisition யாரா இருந்தாலும் they use search. அவங்க யூஸ் பண்றது கீவேர்ட்ஸ் வச்சு தான் சர்ச் பண்ணுவாங்க, right? So there are other things as மேம் மியூட்ல போயிட்டு இருக்கீங்க. yeah right. So you see in the hacks நீங்க பாத்துறீங்க கூட சொல்லிருப்பாங்க. See you have to be active in Naukri. Like, you know, daily at least you have to do some kind of small change that நான் வந்து ஆக்டிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக டெய்லி வந்து at least you have to do something in your profile so that நீங்க ஆக்டிவா, the more you are active, the more that algorithm, நாக்ரியோட algorithm வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து definitely pushes. Okay. See அந்த இடத்துல வந்து கரெக்டான கீவேர்ட்ஸ் இல்லனா obviously நீங்க செலக்ட் ஆக போறது இல்ல. Okay, there are many other workings behind as well. Okay, you are getting selected. Yes. Okay. ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் நான் யூஸ் பண்றேன். ஓகேயா? ஸோ வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பெனி கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிளைண்ட் இருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம்னா நான் எல்லாத்தையும் ஒரே இதுலேயே யூஸ் பண்ணலாமா, இல்லாட்டி அந்த கிளைண்ட்டை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணி நான் செப்பரேட்டா போடணும்? Okay. See, experiences, I mean, like roles and responsibilities similar. அது என்ன சொல்றீங்க? But the client is different. Okay. different. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, please don't skill based resumes வேண்டாம். I mean, functional resume வேண்டாம். Okay. So responsibilities மட்டும் ஆட் பண்ணி work experiences பண்ணலாம். நீங்க இந்த reverse chronological format-ஐ யூஸ் பண்ணலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டிஃப்ரெண்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சிமிலராகவே இருந்தாலும் டிஃப்ரெண்ட் வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. கிளைண்ட்ஸோட நீங்க ஒர்க் பண்ண இம்பாக்ட் என்ன, கிளைண்ட்ஸ் வந்து மாறுறாங்கல்ல, ப்ராஜெக்ட்ஸா இருந்துச்சுன்னா கீழே வேணா நீங்க அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கிளைண்டோட ஒர்க் பண்ணீங்க அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறது நீங்க காட்டலாம். Okay, you can responsibilities you can keep it, don't club everything, don't do that because that definitely confuses the recruiter. So இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி this you can. Thank you. Yeah, thanks ma'am for your suggestion. Hello. Yeah, சொல்லுங்க. உங்க நேம்? Okay, என் நேம் விஜய். Hi Vijay, சொல்லுங்க. Okay, நான் வந்து 2000 passed out, but first 6 years வந்து நான் ஐடில இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஐடில ஜம்ப் பண்றதுக்காக சம் கோர்சஸ் பண்ணிட்டு 2006ல கரண்ட் கம்பெனில ஜாயின் பண்றேன். ஃப்ரம் தட் டைம் ஆனன்ஸ் இங்க ஒரு 16 years பிளஸ் சேம் கம்பெனி தான், ஐடி கம்பெனி தான் ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ வந்து என்னதுன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் 3 years வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் போனாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து அது இல்லை, அந்த அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து வேலிட் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த 6 years வந்து நான் இப்போ ஒமிட் பண்ணனா அது வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? ஏன்னா எனக்கு இந்த 16 years போதும் எனக்கு ஜென்யூன் எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்ப கண்டினியூ பண்ணனா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அந்த பிரேக் என்ன பண்றது அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண. சின்ஸ் நீங்க இந்த கரியர் அகாடமியை ஹேண்டில் பண்றதுனால உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன ஐடியா? See, sorry for the interruption, ma'am. This is Yoga. The same doubt I'm also having. Profession change பண்ணும்போது is that fine? You have to mention the past or not? Please explain that. Okay. So like Mr. Vijay, உங்க question I correct understand பண்றேனான்னு பாருங்க. So you started your career in non-IT for 6 years, correct? Correct. And then you jumped into IT industry for 16 years and நீங்க அங்க தான் இருக்கீங்க. Now you are looking for a job change. You are in the same company. Now you are looking for a job change in the similar IT industry, correct? Correct. Okay. But நீங்க IT industry இருந்தாலும் similar ஆன இதுல தேடுறீங்களா, or are you moving on to some other project or some other entirely different அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, இப்ப so far வந்து நான் சாஃப்ட்வேர் டெஸ்ட் லீடா தான் இருந்தேன். இப்போ வந்து திருப்பி டிரான்சிஷன் பண்றேன், லைக் நியூவர் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் பிக் டேட்டா அந்த மாதிரி எது படிச்சுட்டு போறதுனால. Okay, got it. See,
to answer your question, இப்ப நான் நிறைய தடவை இதை நான் மென்ஷன் பண்ணுவேன். we were having a session. See, நீங்க வந்து let's say that நான் ஐடி இண்டஸ்ட்ரியில இருந்தேன், நான் ஐடில இருந்துட்டு இப்ப திருப்பி ஐடிக்கு போறேன் அப்படின்னா தான் அந்த ஃபர்ஸ்ட் 6 years questions காட்டணுமா வேணாமா அப்படிங்கறதே ஒரு டிபேட்டே வரும். ஓகே, இட்ஸ் ரியலி நாட் ரிலவென்ட். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 years experience, உங்க ரீசன்ட் 10 to 15 years experience is what matters. ஓகே, see உங்க ரெஸ்யூம்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 15 years I know that you have been in one company. I'm sure that நீங்க 16 yearsக்கு முன்னாடி ஜாயின் பண்ண அதே பொசிஷன்ல கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? You have gotten your promotions and all that. Either you collate that and add in like நீங்க அத வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸாவோ ஆட் பண்ணலாம். இல்லனா அத பிரேக் பண்ணி டைம் பீரியட், ரைட், உங்க ப்ரொமோஷன்ஸோட டைம் பீரியடோட இது பண்ணிட்டு நீங்க அவங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட क्वेश्चन இருக்குல 6 years, அது காட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த சென்ஸ் அதை எலாபரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் இந்த கம்பெனில இந்த பொசிஷன்ல நான் இருந்தேன். தட்ஸ் இட். நத்திங் ராங் இன் தட், பிகாஸ் யூ ஆர் டார்கெட்டிங் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. நீங்க ஒரு சர்டிபிகேஷன் பண்ணி போறீங்க. இப்ப என்ன இதுனா, நீங்க எந்த சர்டிபிகேஷன் பண்ணி போறீங்களோ அந்த ஸ்கில்ஸ், அந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களோட டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. எந்த பொசிஷன்ல நீங்க இருந்தாலும் சில ஸ்கில்ஸ் நம்ம கூடயே டிராவல் ஆயிட்டே வரும். நீங்க ஐடில இருந்தாலும் நான் ஐடில இருந்தாலும் எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்ங்கிறது அதுதான். ஓகே, அதை நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். That's it. So to answer your question, it is not needed to elaborate on that experience. If the change வந்து பாத்தீங்கன்னா 10 years உள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, அதை நீங்க எலாபரேட் பண்ணி காட்டணும். அதை கூட what we say is உங்களுடைய டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். நீங்க டீம் லீடா இருக்கீங்கன்னா of course that shows your leadership capacity, right? அதை நீங்க கம்ப்ளீட்டா omit பண்ணீங்கன்னா அது உங்களுடைய லாஸ் தானே. ஸோ டெஃபினட்டா நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, உங்களோட கேஸ்ல தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 yearsல நீங்க ஜஸ்ட் எந்த கம்பெனில இருந்தீங்க, எந்த பொசிஷன், அந்த டைம்லைன் மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். இந்த கரண்ட் கம்பெனி, அந்த கம்பெனில நடந்த உங்க கெரியர் ப்ரோக்ரஷன், அதோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ கீப் இட் ஃபோக்கஸ் டு தி ரோல் தட் யூ அப்ளை. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அகைன் இப்ப டிசிஎஸ் ஆர் இன்ஃபோசிஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரேக்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்ப வந்து ஷார்ட் லிஸ்டே ஆக மாட்டேங்குது ரெஸ்யூம்ஸ். எந்த பிரேக் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த ஃபர்ஸ்ட் 6 years சொன்னீங்களா, அது ப்ராப்பர் இது இல்லாதனால, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இல்லாதனால. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் ஏன் இல்ல? அத ட்ரைனிங் இன்ஸ்டிட்யூட் மூலம் அது லாக் டவுன் ஆயிடுச்சுல. ஓகே ஓகே, மிஸ்டர் விஜய், what we will do is I think Mr. Sundar kandipa ennoda ID la vechirupar. Let's connect in LinkedIn. Okay, sure. This is much more than resume. Okay, we'll definitely do that. Please do reach out to me in LinkedIn. We will speak. Yeah. Okay. And, thank you. One question in chat box. Satish or kelvi ketirukanga Sridevi. Is marital status affecting placement if it is divorcee? Why do you want to mention your marital status in the resume? As I said, it is not needed unless and until you are applying to a country where you have to declare your marital status. Okay. Number country பொறுத்தவரை it is not needed that you mention it. So நீங்க அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டாம், and that shouldn't be a problem at all. Okay, Miss someone was asking a question. Yoga Pakiraj, உங்களுக்கு இந்த answer okay va, or do you have any other you want yeah, more answer is fine ma'am. Only one more clarification. நான் பாஸ்ட்ல வந்து வேற ப்ரொஃபஷன்ல இருந்தேன், பட் நவ ஐ அம் நியூ ஐடிக்கு வந்து ஒரு நியூவா ஃப்ரெஷரா போறப்ப அத வந்து மென்ஷன் பண்ணது பெட்டரா ஒரு ஜஸ்ட் ஒரு யோகா பாக்கியராஜ் நீங்க ரெஸ்யூம் அனுப்பிருந்தீங்களா? சாரி டு இன்டரப்ட் யூ. ரெஸ்யூம் கொடுத்திருந்தீங்களா ரிவ்யூக்கு? No. Okay, fine. I remember seeing someone. Okay, see, to answer your question, as I said, நம்மளோட experience is always experience. It doesn't matter non-IT or IT. Let's say உங்களுக்கு வந்து புதுசா நான் வந்து இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறேன், இந்த பர்டிகுலர் இதுல இருந்து டொமைன்ல இருந்து நான் இன்னொரு போறேன் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல். தட்ஸ் வாட் வி கால் as career transition. Okay, not job transition but career transition. இப்படி நடக்கும்போது அதுவும் நீங்க மிட் லெவல்ல இல்ல நீங்க ஏர்லி ப்ரொஃபஷனல் இல்ல மிட் சீனியர் ப்ரொஃபஷனல் எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, that transition is happening, right? இப்படி இருக்கும்போது you cannot keep your resume as a fresher. Okay, but also you have to balance your resume with the projects. நீங்க இப்போ ஒரு சர்டிஃபிகேஷன் பண்றீங்க, அந்த சர்டிஃபிகேஷனோட வெறும் அந்த நாலேஜ் மட்டுமே வச்சு நீங்க ஜாப் ட்ரை பண்ணீங்கன்னா then that's not going to help you much. அது பேக் பண்ற மாதிரி நீங்க பர்சனல் ப்ராஜெக்ட்ஸோ இல்ல நீங்க பண்ற ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்லயே வந்து உங்க ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்றாங்களோ அதெல்லாம் நீங்க காட்டி உங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்
கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட். ஓகே, பட் ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா you have to keep it to the job that you are applying for. எப்படி அதை பண்ண முடியும்னா அந்த சர்டிபிகேஷன்ஸ்ல நான் என்னென்ன கத்துக்கிட்டேன், ஓகே அதை எங்கெங்க நான் அப்ளை பண்ணிருக்கேன், முடிஞ்சா சின்ன இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்க. doesn't matter, like even if you are an experienced professional, you can always go and do some internships. சின்ன சின்னதா பண்ணி அதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். Okay, now you're not omitting your experience completely, you're just highlighting your transferable skills in the work experience. And also உங்களுடைய இந்த projects ஆ இருக்கட்டும், volunteering ஆன internships ஆ இருக்கட்டும், இதையும் நீங்க ஹைலைட் பண்றீங்க. நீங்க என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறதையும் you highlighting in your resume. This has to be there, balanced. Hello ma'am. Yes ma'am, thank you, got it. Thank you so much. Yeah. Hello ma'am. Hello ma'am. Hi, சொல்லுங்க நேம். ரெண்டு பேர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஓகே, சொல்லுங்க. Hello. My name is Chintan. Okay. I have an experience for 12 years ma'am. Okay. சேம் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னன்னா எனக்கு என்னோட கம்பெனியோட நேம் வந்து 2 times வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொடுத்த ஆஃபர் லெட்டர்ல இருக்கிற கம்பெனியும் இப்போ இருக்கிற நேமும் வந்து டிஃபரெண்டா இருக்கு. நான் இதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்றது என்னோட ரெஸ்யூம்ல? ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணும்போது they have one this one, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கரெக்ட்டா? We have done this. எனக்கு தெரிஞ்ச I've written a resume like this. It's been long time, but yes. என்ன பண்ணனும்னா, see, you have to be, as I said, இப்போ எந்த கம்பெனி நேம் இருக்கோ அதை தான் நீங்க ஆட் பண்ணணும். Always focus on the present and the future. Okay, past எப்போ ஃபோக்கஸ் பண்ணனும்னா if it is relevant. Okay, அவ்வளவுதான். So நீங்க இந்த கம்பெனி சேஞ்ச் பண்ணதை டெஃபினட்டா ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணணும். எப்படின்னா like you can just add a small note, முன்னாடி இந்த கம்பெனி இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். Good that you are in one company, அந்த கம்பெனிலேயே 12 years travel பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேற நீங்க கம்பெனி நேமை மட்டும் போட்டு இனிஷியலா இந்த கீழே ஒரு சின்ன நோட் மாதிரி போட்டுட்டு ஓகே உங்களுடைய பொசிஷன்ஸை மட்டும் நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம். You understand what I mean? So that in the problem easier solve right. Thank you so much. Yeah, thank you Chandan. Any other questions? Hello ma'am. Hi சொல்லுங்க, name please. Name Shivamani ma'am. சொல்லுங்க Shivamani. இப்போ நான் ஐடில இருந்து ஐடிக்கு கேரியர் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எல்லா கம்பெனியும் எக்ஸ்பெக்ட் பண்றது மினிமம் 2 to 3 year எக்ஸ்பீரியன்ஸ். அதை எப்படி மேம் ஃபேஸ் பண்றது? Okay, this is a very interesting question. இது காமனான ஒரு விஷயம். நான் ஃப்ரெஷர்ஸ் கிட்டயும் நம்ம கேக்குறது இதுதான்ல, ஒரு நாங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, நாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட முடியும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு happens with the career transition as well. And I'm telling you that people have actually successfully transitioned to different career. Okay, so அவங்க என்ன பண்ணாங்கன்னா effort. See, certifications, projects and internships இதெல்லாம் ஒரு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். வித் குட் ரெஸ்யூமே எல்லாமே ஒரு லெவலுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதையும் மீறி நெட்வொர்க்கிங்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ ஐ எம் டாக்கிங் இன் அ ஜாப் சர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ நவ். ஓகே, நெட்வொர்க்கிங்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட். ஜஸ்ட் ஒரு கம்பெனில அப்ளை பண்ணிட்டு ஓகே நமக்கு கால் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டி யூ ஹாவ் டு டூ நெட்வொர்க்கிங். நான் சொல்லும்போது இப்போ லிங்க்டின் ப்ரொஃபைல்ல நீங்க இருக்கீங்கன்னா go and find people who have done the transition already. Okay, speak with them, message பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க, பேசி பாருங்க. ஓகே, ask for find people நீங்க டார்கெட் பண்ற கம்பெனில இருக்கிற லைக் ஹெச்ஆரா இருக்கட்டும் இல்லனா அந்த பர்టిక్యులர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி எல்லாரும் they will not reply you, I'm telling you very frankly, but they will definitely okay, let's say that நீங்க ஒரு 50 மெம்பர்ஸ்க்கு நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா மெசேஜ் பண்ணிருக்கீங்க, at least 2 to 3 will reply and that's enough. Okay, so your effort has to be a 360-degree எஃபர்ட்டா இருக்குமே தவிர்த்து ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இது பண்ணிருக்க கூடாது. as I said, யாரோ ஒருத்தருடைய क्वेश्चन நான் ஆன்சர் பண்ணும்போது லைக் I told like transition பண்ணும்போது internships இருக்கட்டும் projects இருக்கட்டும் எவிடன்ஸ் நீங்க காட்டும் போதும் see one thing you have to convince that you are the right candidate. Okay, அதை தாண்டி அந்த ஃபேக்டர் ரெடி ஆயிட்டப்போ வெறும் கம்பெனிஸ் மட்டுமே லைக் இது பண்ணிட்டு நம்பிட்டு இருக்கிறது that's not going to help you much. உங்களுடைய நெட்வொர்க்கிங் வந்து ஆன்லைன் நெட்வொர்க்கிங் நான் சொன்னேன், ஆஃப்லைன்ல வந்து
உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட அலுமினா இருக்கட்டும், லைக் நீங்க உங்க பழைய காலேஜ்ல படிச்சவங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஓகே, எல்லாரோடய ரீச் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் ஒரு டிரான்சிஷன் லைக் இந்த மாதிரி கெரியர் நான் இது பண்றேன், ஸோ நான் ஆக்டிவா சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயாவது ரெஃபர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. அந்த ரெஃபரன்ஸ் will help you a lot. Okay, so as I said, it has to be a 360-degree approach. It's more than a resume actually. Yeah. Yes, thank you, ma'am. Thank you, Shubhamani. Thank you so much. So any other questions? Yeah. Yes, hi. Sangeeta, right? Right, yeah. So, cover letter or purpose and tier 1 company ki cover letter is mandatory? Okay. I am a pro cover letter, as in like I support cover letter. I know that there are many people who say cover letters are not irrelevant in Savita. I do support cover letter. Okay. So cover letter oda purpose enna na, resume oda purpose enna? It's simply like interview ku ungala கூப்பிடுறதுக்கு அது ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்ட் உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் அது கரெக்டா நீங்க சொல்லணும். That's the resume purpose. Cover letter oda purpose நீங்க அனுப்பும்போது see what happens is when you are applying online cover letter கேக்கல அப்படிங்கும்போது of course நம்ம அது நம்ம கொடுக்க போறது இல்ல. But let's say that ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா இல்ல வேற ஏதோ விஷயத்துல cover letter அங்க mandatory இருக்கும்போது it has to give a glimpse of your resume. Okay, so like அதுல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நான் வந்து ஜெனரலி when I write a cover letter அவங்க accomplishments as simple as possible சின்ன பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி why you are fit or why you are interested இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பர்சனலைஸ்ட் எடுத்து போலாம். ரெஸ்யூம்ல அது முடியாது. You can't kind of personalize it. Okay, here why you are fit for the job, ஏன் அந்த கம்பெனில இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, அத வந்து எதுக்கு நான் இந்த பர்టిక్యులர் பொசிஷனுக்கு உங்களோட மோட்டிவேஷனை வந்து காட்டுறதுக்கான ஒரு நல்ல opportunity. Okay, and another aspect is even see as I said I've reviewed a lot of resumes, more than 3000 or something. அதுல ப்ராப்பரா வந்து எனக்கு அட்ரஸ் ஆகி வந்த ரெஸ்யூம்ஸ் இமெயில்ல வந்து ரொம்ப கம்மி. Okay, like a lot of people, I'm not blaming anyone, but அந்த email வந்து ப்ராப்பரா இது பண்ணி அனுப்புறது வந்து நிறைய பேருக்கு பண்றது கிடையாது. சோ ஒரு கவர் லெட்டர் வச்சு நம்ம அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா you have a format, right? ஒரு நல்ல ஃபார்மேட்ல இருக்கும் போது so it looks gives that professional. I said your resume has to convey your professionalism, same place with the cover letter expect. So ஒரு ப்ராப்பரா நீங்க ப்ரொஃபஷனலிசமா போட்டு அனுப்பும் போது that is also an added advantage. The other thing, you can personalize it. You can like as I said, it's a motivation why you're fit for the particular job. So ஒரு சின்ன உங்களுடைய எல்லா அந்த இந்த concise resume வந்து இன்னும் வந்து அது அழகா உங்களுடைய qualifications everything when it is structured properly it works well. Yeah. Thank you. Yeah. Thank you, Sangeeta. Thank you. So here, okay. Right. Any other questions? Hi, ma'am. Hi, Manjunath. Yeah, ma'am. மேம் இப்போ நான் நான்-ஐடில இருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் ஆகலாம் கரியர் ட்ரான்சிஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பவர் பிஐ டெவலப்பரை நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ரெஸ்யூமேல வந்துட்டு எந்த இடத்துல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த பாயிண்ட்ஸ் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஹைலைட் பண்ணணும்? நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றீங்களோ அங்கதான். ஓகே, see நீங்க கரியர் ட்ரான்சிஷனா இருந்தாலும் ஜாப் ட்ரான்சிஷனா இருந்தாலும் as I said keywords is what matters. இந்த இடத்துல வந்து I noticed that I got around 40 resumes or something, somewhere 40-50 resumesல நிறைய பேர் career transition ட்ரை பண்றாங்க. I can clearly see it. But பாத்தீங்கன்னா it speaks only, to be frank, not நிறையவே பேசவே இல்லை. It was not at all focused to the job that they are applying for. அது ரொம்ப முக்கியம். So when I say focus to the job that you are applying for, of course அந்த இடத்துல என்னென்ன ஸ்கில் தேவைப்படுதோ அது கண்டிப்பா இருக்கு. இப்போ பைத்தான் தேவைப்படுதுன்னா அந்த பைத்தானை படிச்சிருக்கேன் இந்த சர்டிபிகேஷன்ன்றது ஒரு ரெஸ்யூம்ல இருக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி லைக் யோகா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரினா உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க கண்டிப்பா போடணும். ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் நான் சொன்ன பாருங்க. ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்ன்றது டெக்னிக்கலாவும் இருக்கலாம், உங்க சாஃப்ட் ஸ்கில்லாவும் இருக்கலாம். see டெக்னிக்கல் ஏன் it will not be this பண்ணீங்க கரியர் ட்ரான்சிஷன் பண்ணும்போது அந்த பொசிஷனுக்கு தேவைப்பட்ட டெக்னிக்கல் ஸ்கில் உங்களுக்கு இதுல இல்லாம போகலாம். பட் சாஃப்ட் ஸ்கில் கண்டிப்பா இருக்கும். சாஃப்ட் ஸ்கில் நான் சொல்றது கம்யூனிகேஷனா இருக்கட்டும், உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், உங்களோட ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கட்டும், உங்களோட இன்டர்பர்சனல் ஒரு காக்னிட்டிவ் எபிலிட்டி எல்லாமே, இன்னும் காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி எதுவா இருந்தாலுமே இதையும் நீங்க வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். as I said, focus on the job that you are applying for. ஓகே, அத ப்ராஜெக்ட்ஸ்ல ஹைலைட் பண்றீங்களோ, இன்டர்ன்ஷிப்ல ஹைலைட் பண்றீங்களோ, சம்மரியில நீங்க சர்டிபிகேஷன்ல பண்ண அந்த நாலேஜ்ல ஹைலைட் பண்றீங்களோ, just try to highlight those keywords and key skills as much as possible in the resume and also balance it with your previous experience. Yeah. Okay, ma'am. Okay, thank you so much. Thank you, Manjuna. Thank you. Any other questions? Yeah, this Ashok Raj. Hi, Ashok. career வந்து
2002 ஸ்டார்ட் பண்ணேன். பட் 2006 இருந்து இப்போ வரைக்கும் ஒரே கம்பெனில இருக்கேன். ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் த கம்பெனி நவ். ஆனால் ரெஸ்யூமெல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமா? ஓகே, see, ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்யூம் நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நான் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். there is something called skill analysis ன்னு சொல்லுவோம். செல்ஃப் அனாலிசிஸ், ஸ்கில் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்க இப்ப இவ்வளவு வருஷமா ஒரு கம்பெனில இருந்துட்டீங்க. இப்ப நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்றோம். நம்ம எல்லாருமே பண்றது அதுதான். ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு we will apply அப்படின்னு சொல்லிட்டு. what I say is first உங்களை அனலைஸ் பண்ணுங்க. உங்களான போது ப்ரொஃபஷனலி, ஓகே, என்னோட டெக்னிக்கல் ஸ்கில், என்னுடைய எபிலிட்டி, என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ், என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ், இது எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணிட்டு ஸ்கில் வைஸா நான் எப்படி இருக்கேன்றது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தென் நீங்க ஒரு இப்போ இவ்வளவு வருஷம் இருக்கீங்க, இன்னும் எப்படியும் ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு போகணும்னு உங்க மைண்ட்ல இருக்கும். அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது, அந்த அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, தென் we say something called gap analysis. ஓகே, இப்ப நான் இருக்கிற இந்த பொசிஷனுக்கும் அந்த பொசிஷனுக்கும் ஏதாவது கேப் இருக்கா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொசிஷனுக்கு ஏதாவது சர்டிபிகேஷன்ஸ் தேவைப்படுதா, ஏதாவது அட்வான்ஸ்மெண்ட் நடந்திருக்கா மார்க்கெட்ல? ஓகே, இதுக்கு நான் வந்து கரெக்டா நான் பண்ணிட்டே தான் இருந்தேன். நீங்க வந்து சரி, நீங்க ஒரே கம்பெனில இருந்து எனக்கு வந்து மார்க்கெட்ல நடக்கிறது எல்லாமே தெரியும், ஐம் லைக் அப்டேட்டிங் மை செல்ஃப் அப்படின்னா தட்ஸ் கிரேட். இன் கேஸ் அந்த கேப் இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் ரெஸ்யூம் ரெடி பண்ணாலும் தட்ஸ் நாட் கோனா ஹெல்ப் யூ. கரெக்டா? சோ அனாலிசிஸ் பண்ணி இந்த கேப்பை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ அந்த பிரிட்ஜ் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி உங்களை அனலைஸ் பண்ணுங்க. அந்த ஜாப்க்கு தேவையான ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கட்டும், குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கட்டும், லைக் பிஹேவியரல் எபிலிட்டின்னு சொல்லுவோம், இது எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணி நான் எங்க நிக்கிறேன், நான் என்னன்னா ஐ ஷுட் லைக் எலிவேட், ஆர் நான் எங்கெல்லாம் வளர்த்துக்கணும் என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு யூ ஹாவ் டு பிரிட்ஜ் இட். அது அப்ஸ்கில்லிங் சர்டிஃபிகேஷன்ஸா இருக்கலாம், it could be workshops, could be trainings, like it could be anything. Okay, பண்ணிட்டு and then you think about the resume. Okay, so once you've been qualified, இதெல்லாம் enroll பண்ணிட்டு now you are relevant to the job that you are applying. Okay, அதுதான் நான் சொல்றேன், அந்த பாயிண்ட் relevant ரொம்ப முக்கியம். relevant to the job that you are applying, and then like you can revamp your resume. Yeah, hope this helps. Okay, thank you, Sridevi madam. Thank you Ashok. Yeah. Thank you, Sridevi. It is almost we are nearing 9 o'clock. Yeah. So still all the people are connected. 30 people are there. Still the session is not over. It's keep on continuing. ஏன்னா ஒவ்வொருத்தரோடது டெய்லர் மேடா இருக்குது. You should it so well. ஏன்னா இது வந்து இட் இஸ் நாட் ஒருத்தருக்கே அவ்வளவு நம்ம தேவைப்படும். ஏன்னா நம்ம அவங்கள பத்தி எழுதுறது மாதிரி இது இந்த ஜோசியர் ஜாதகம் அவங்க எப்படி அவங்க இது பண்ணுமோ அத மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு என்ன வேணும், எப்படி இது பண்ணணும், நான் எதை தெரிஞ்சுக்கணும், எதை இது பண்ணணும், டீடைல்டா போனோம். ஸோ யூ மேட் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னா எப்படி ரீச் அவுட் பண்ணுங்கிறத யூ கேன் மென்ஷன். பீப்புள் ஆர் ஹாப்பி டு கனெக்ட் வித் யூ இன் பர்சன். நம்ம தமிழ் பூமியில ஐ ஷேர் வித் தெம். So apart from நீங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்கங்கறத சொல்லிட்டு which you wanted to conclude other சொல்லிட்டு we can conclude this session. Sure. See, so like you can always reach out to me in LinkedIn. LinkedIn la romba active irpen. We also have my Insta, YouTube ella irukku. But directly if you want to reach out to me in LinkedIn la enoda connect பண்ணுங்க. LinkedIn la in case account illa அப்படினா I highly suggest that you start an account and be active in LinkedIn. The job search process ku romba helpful ah irukum. The other thing na Insta la இதுவா இருக்கேனா you can DM me in Insta as well. நான் மிஸ்டர் லைக் சுந்தர் கிட்ட என்னோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் த்ரூ தட் மீடியம். இன்னொரு விஷயம் கன்க்ளூட் பண்றது, see as I said, like you one thing I really want to remember this, take away மாதிரி எடுத்துக்கோங்க இந்த செஷன்ல இருந்து. Okay, see, we are all qualified. Okay, the reason that you have taken out your time, okay, இந்த பர்టిక్యులர் வீக்கெண்ட்ல வந்து ஒரு 1.5 hours நான் ஒரு 2 மணி நேரம் இந்த செஷன்ல நான் உட்காரணும், நான் கண்டிப்பா இதுல இருந்து கத்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்கனாலே you are really like very like உங்களோட கெரியர் மேல நீங்க வந்து கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க, ரைட்? So I recommend that please don't let that resume which is not சரியா ஃபார்மேட் ஆகாத ரெஸ்யூமே வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்களுடைய கேப்பபிலிட்டி, like don't let it hold you back. Okay, ஒரு ரெஸ்யூம்ன்ற ஒரு சின்ன விஷயத்தினால வந்து உங்களுடைய கெரியர் வந்து it should not go to the back seat. So like try to revamp your resume, like because that's what I felt when I saw a lot of your resumes. இப்ப நான் பேசும்போது like நல்ல discussions, நிறைய பேர் ரொம்ப thoughtful ஆன questions கேட்டீங்க. Okay, resume has to represent your unique personality,
correct skills and qualifications. Okay, it has to look professional. Okay, so try to revamp your resume. And the services, as I mentioned earlier, so I'm a career coach, and resume writing is something that we do as well. Resume writing, career coaching, career clarity sessions. We also help in career transition. I do job search coaching a lot. Okay, job search job search related questions kuda vandadhu. See, some resume mattume job kuduradhu, job search plan. Okay, there are a lot of solid pillars for networking. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூமே, லிங்க்டின் ப்ரொஃபைல், லைக் ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் சர்ச் பிளான்னு சொல்லுவோம். ஒரு சாலிடான ஜாப் சர்ச் பிளான் இல்லாம யூ கேன் நாட் கெட் தட் ஜாப். So again, like job search coaching and interview coaching, I help a lot of especially experienced professionals, even freshers, I help them with the interview coaching as well. So to conclude, thank you so much for your like time. Ivla neram en kuda spend pannadukku almost 1.5 hours. Thank you so much for that, and hope the session was useful. You can always connect with me in LinkedIn. I like maximum na DMs kala romba active reply பண்ணுவேன். So you can always connect with me in LinkedIn, and thank you so much. Thank you so much for the opportunity. Yeah. Thank you, Sridevi. Thank you so Thank much. you. One question is there, fake profile pathite, but we will adana just read out. Om Prakash ketirkaru. Data engineering he wanted to pursue his career. DBA leader he is working. Substantial technical skill certificate. However, I understand my importance representing my skill would like to mention my resume. Currently, I am working as data engineering, which is show fake resume. என்னோட ஸ்கில்லுக்கு ஏதாவது ஃபேக் ரெஸ்யூம் மாதிரி பண்ணனும். ஹலோ என்ன சொல்ல வரேன்னா சொல்லுங்க ஓம் பிரகாஷ், நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். யா நான் ஆல்ரெடி டிபிஏ லீடா இருக்கேன். பட் என்னோட என்னன்னா ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் டு ட்ரான்சாக்ட் டேட்டா இன்ஜினியரிங் இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி சர்டிஃபைட் பண்ணிட்டேன், ஸ்கில்லாம் மீட் பண்ணிட்டேன். பட் ப்ராப்ளம் இஸ் தட் இஃப் ஐ புட் த டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஆட் பண்ண ரெஸ்யூம்ல it's gained my experience in the resume, but அது போடாம இருந்தா it's because I'm already working as more than 16 years as a data DBA, MongoDB, I mean something DBA ல இருக்கேன். So இந்த மாதிரி data engineering role I'm doing along with that, but அதை மென்ஷன் பண்ணாம இருந்தேன்னா என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன், ஐ மீன் என்னோட ஆஃபீஸில் ரோல் பார்த்தீங்கன்னா டிபிஏன்னு இருக்கும். பட் டேட்டா இன்ஜினியரிங் நான் போடும்போது ரெஸ்யூம்ல போடும்போது it shows like he is not a data engineering role, and the madi confusion la irukum appdin solla varan. Okay Om Prakash, like I think it's better that we connect in LinkedIn, seringla we will speak. I think there is more back story to this is not a clear like or idivlo straight forward ah nam concept panna mudiyadhu. So like please do connect with me in LinkedIn. Neenga DM pannunga, like if possible we can take it forward to a conversation as well. Okay, sure. I can sense a worry in your voice. Thank you, don't worry, face long. Yeah, thank you. Sure. Thank you so much, Sridevi and team. Thank you so much. Thank you all. You made this. Hope this time is useful and it will help you some change in your career and your personal life. We wanted for that only. அவங்களோட time it has been postponed for too many weeks actually. இன்னைக்கு கூட ஆரம்பம் இல்ல, நாங்க போஸ்ட்போன் பண்ணலாம் தான் நினைச்சோம். But we wanted to make it useful. But next week possible இருந்திருக்காது. நல்ல வேளை, sorry to interrupt you. Next week கண்டிப்பா possible இருந்திருக்காது. But I am so happy that in the week I'm really happy about that. Thank you. Recent future we will customize and make it one good session for the people. Sure. Since you have been connected, you will be getting connected with the people. So we will keep in touch. Thank you so much. Sure. Thank you so much. Thank you Sundar and Sridev. Yeah. Thank you very much. Have a great night all. Thank you. Yeah, bye. Thank you. Yeah.